வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னிக்கல் கண்டென்ட் தான் SQL. அதுலயும் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்டா இந்த டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் இல்ல நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டுக்கு அவங்களுடைய கரியரை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த SQL இருக்கக்கூடிய கண்டென்ட் டுட்டோரியல் எல்லாம் முழுமையா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இந்த SQL லேர்ன் பண்ணும்போது எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க எண்ட் பண்ணணும், எதுதானா முக்கியமான கான்செப்ட், இதுல என்னென்ன கான்செப்ட் கண்டென்ட் அதிகமா பயன்படுத்தக்கூடியதெல்லாம் கரெக்டான ஒரு ரோட் மேப் இருக்காது. பட் அந்த கவலை இருந்தா இன்னையோட விட்டுருங்க. இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட் டுட்டோரியல் பாத்தீங்கன்னா தமிழ்ல வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட எண்ட் டு எண்ட் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க முழுமையா நீங்க பார்க்கும்போது பார்ட் 1ல இருக்கக்கூடிய என்னென்னலாம் கண்டென்ட் பேசிக்கா நம்ம லேர்ன் பண்ணுன்றத முழுமையா இந்த வீடியோ பதிவுல நீங்க லேர்ன் பண்ண முடியும். SQL இப்ப உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்ல, ஜீரோவா இருக்கீங்க, பட் ஆனா நான் ஃபியூச்சர்ல ஹீரோவா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா MS SQL கண்டிப்பா ரொம்ப ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணலாம். SQL வரும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் SQL இருக்கு. உதாரணமா Oracle இருக்கக்கூடிய SQL சரி, இல்ல SQL சர்வர், இல்ல MongoDB, Azure, MySQL, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு அதிகமா எல்லாரும் MS SQL தான் நம்ம லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸும் இந்த MS SQL தான் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்ன்றத இதை தான் எல்லாருமே ஆப்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான முறையில BI பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இதை நீங்க அடாப்ட் பண்ண முடியும். உங்களுடைய எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும் சரி. அதே இந்த MS SQL இன்டெகிரேட்டட் வித் மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம். MS SQL சர்வர்ன்றது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னுடைய ப்ராடக்ட். ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அந்த அப்ளிகேஷன்ஸ் கூட MS SQL சர்வர் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு சார்ஜஸுமே இருக்காது. அதே மாதிரி இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட் டூல். எந்த ஒரு இதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் ஈஸியா உங்களால பயன்படுத்த முடியும். இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் and reliability compared to any other SQL. ஆனா நிறைய வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அந்த வாட் இஸ் MS SQLன்றதே நம்மளுக்கு தியரி கான்செப்ட்ல கொடுத்து அந்த ஸ்டார்டிங் பேஜை ரொம்ப போரிங்கா கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனா SQL சர்வர்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டோட வித் ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு தியரி கான்செப்ட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கம்பல்சரியா நம்மளுக்கு லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஒரு பேராகிராஃபா தியரியா பார்க்காம இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டோட ஒரு கண்டென்ட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் தியரியை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அதை ப்ராக்டிக்கலா நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவுல பார்ட் 1ல நம்ம கவர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் SQL, அதனுடைய ஓவர் வியூ அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் SQL, அந்த SQL இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் என்ன, பிளாட்ஃபார்ம் என்ன, ஹவு டு ஒர்க் வித் சர்வர் அண்ட் SSMS, அதனுடைய டிஃபரன்ஸ் எல்லாம் என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்ன இருக்கு, அண்ட் சப் லாங்குவேஜஸ்ல என்னென்ன சப் லாங்குவேஜஸ் எல்லாம் இதில் நம்ம பயன்படுத்த போறோம், DDL, DML, DQL, DCL and DCL. இதெல்லாமே டிஃபரெண்டா என்ன பர்பஸ்க்காக, இதுல ஒன்னொன்னு கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் எல்லாம் என்ன, அண்ட் இதுல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எதுக்காக பயன்படுத்துறோம், பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீனுடைய பர்பஸ், அதனுடைய டிஃபரன்ஸ், இத பத்தி எல்லாமே டீடைலா நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா லேர்ன் பண்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. First, SQL என்னன்னு பார்க்கலாம். SQL it stands for Structured Query Language. It is an RDBMS product. It helps to handle the stored data. It was introduced by Microsoft in 1989. SQL என்றது Structured Query Language. எந்த ஒரு டேட்டா ஹேண்டில் பண்றதுக்கும் இந்த இடத்துல RDBMS நம்ம பயன்படுத்துறோம். Relational Database Management System. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட். எப்போ இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1989. இன்னும் டீப்பா இதோட ஹிஸ்டரி பார்க்கணும்னா SQL பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில டைம் எடுத்திருக்கு இதுக்கு. இனிஷியலி இட் இஸ் நோன் as Structured English Query Language, SEQEL. லேட்டரா அதை ஷார்டன் பண்ணியிருக்காங்க டு SQL. அதனுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் SQL நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனது எப்பன்னா 1989ல. ஓகே, இந்த SQL எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும்னா இட் இஸ் என் பேக் அண்ட் டூல் யூசிங் டு கிரியேட் பேக் அண்ட் அப்ளிகேஷன். SQL என்றது ஒரு பேக் அண்ட் டூல். இதை பயன்படுத்தி நம்ம பேக் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். எந்த ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும்னாலும் ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் அப்ளிகேஷன், இன்னொன்று ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பேக் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் த அப்ளிகேஷன்ஸ்.
எந்த ஒரு அப்ளிகேஷன் கூட யூசர்ஸ் டைரக்டா இன்டராக்ட் பண்றாங்களா அந்த டூல்ஸை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, டாட் நெட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டூல் விச் எவர் த யூசர்ஸ் வியூஸ் அண்ட் டச். உதாரணமா வாட்ஸ்அப் கூட நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்ல நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அதனுடைய மெயின் டேட்டா ஸ்டோர் எல்லாம் வந்துட்டு வேற பக்கம் ஆயிட்டு இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக் அண்ட் அப்ளிகேஷன். அந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்களா இங்க நம்ம பயன்படுத்தக்கூடியது SQL சர்வர் இல்லனா ஒராக்கல்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளா இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பர்టిక్యులர் டேட்டாவை எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பர்టిక్యులர் லொகேஷனை தான் நம்ம பேக் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். which the users can't touch or view. இந்த டேட்டாவை எல்லாமே யூசர்ஸ் யாருமே டச் பண்ண முடியாது, வியூ பண்ணி பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம எடுக்கிறோம், அதுல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஃபில் பண்றோம். அதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து ஒரு பர்టిక్యులர் இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷனுக்கு கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா SQL சர்வர் அண்ட் ஒராக்கலை பயன்படுத்தும். இஃப் சம்மன் ஆஸ்க்ஸ் யூ வாட் இஸ் SQL, அப்ப என்ன நம்ம ஆன்சர் நம்ம கொடுக்கலனா SQL is a structured query language, is a programming language. It is a relational database management product which was introduced by Microsoft 1989. It is used to create backend application. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன் நீங்க ஒரு 2க்கு 3 முறை படிங்க. அப்படியே நீங்க பின்னாடி வாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். SQL னா என்ன, இன்ட்ரோடியூஸ் எப்ப யார் பண்ணது, அதனுடைய இயர் என்ன, இந்த அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், இதை அப்படியே சம்மரைஸ் பண்ணி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அடிஷனலா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம். A relational database stores information in tabular form with rows and columns representing different data attributes. ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே இது வந்து rows and columnsல தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். It helps to utilize, extract, organize, manage and manipulate data stored in relational database. ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவே தேவையான மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், மேனிபுலேட்டும் பண்ணலாம். டெலீட்டோ, ஆடோ, ரிமூவ் எல்லாமே நம்மளால இந்த SQL இதை பயன்படுத்தி நம்மளால பண்ண முடியும். பேக் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தி we can develop a tool. அந்த பர்టిక్యులர் டூல்ல நம்ம டேட்டா தேவையான டேட்டா எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன்ல. பட் இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி MS SQL நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த MS SQL வந்து விண்டோஸ் OS இருந்தா மட்டும்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா it combination of OS and processors will make one environment workstation. இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பயன்படுத்தி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து டிபெண்டா ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய MS SQL டிபெண்டா இண்டிபெண்டா நம்ம பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா OS பிளஸ் ப்ராசஸர். இதுல பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் 2 டைப்பா இருக்கும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா எனி OS அண்ட் எனி ப்ராசஸர், எந்த OSனாலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளா விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் இந்த மாதிரி எல்லாமே நிறைய OS இருக்கு. இது கூட எந்த ப்ராசஸர்னாலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டெல், ரைசான் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் இந்த மாதிரியான OSும் இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளா ஒராக்கல் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் அண்ட் டூல் தான். இதுக்கு எந்த OSனாலையும் சப்போர்ட் பண்ணும், எனி ப்ராசஸர் எதா இருந்தாலும் நமக்கு இதுக்கு அக்செப்ட் ஆகும். பட் ஆனால் MS SQL இந்த பேக் அண்ட் டூல் நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம பயன்படுத்தணும். ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு எதனால இருக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா பேக் அண்ட் டூலுக்கு. ஸோ ஒராக்கல் அக்செப்ட்ஸ் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எனி ப்ராசஸர். ஆனால் SQL சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் எனி ப்ராசஸர். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு, இப்போ நம்ம SQL சர்வர் பயன்படுத்தின ஒரு பேக் அண்ட் டூல் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. முக்கியமாக இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் டேட்டாபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம வந்து 2 டைப்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து CUI, இன்னொன்று வந்து GUI. இந்த CUIனா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த CUI இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாவை கிரியேட் பண்ணணுமா, இல்லை இன்சர்ட் பண்ணுமா, அப்டேட் பண்ணுமா, டெலீட் பண்ணுமா, இல்லை எந்த ஒரு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும் டேட்டாலனா வித் query மூலியமா தான் நீங்க பயன்படுத்த முடியும். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வித் query மூலியமா தான் பயன்படுத்த முடியும். தட் இஸ் கால்ட் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். பட் ஆனா இந்த GUI இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி
யூ கேன் டூ ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் வித்தவுட் query. எந்த ஒரு query இல்லாமையே இந்த ஆக்ஷன் எல்லாமே நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நீங்க இப்ப கொஸ்டின் கேட்கலாம், CUI பெஸ்டா இல்ல GUI பெஸ்டான்னு. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட், உங்களுடைய டேட்டா செட் எந்த மாதிரி இருக்கு, அது எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம தேவையான யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம பயன்படுத்தலாம். இந்த SQL ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நிறைய பேக்கெண்ட் டூல் இருக்கும்போது எதனால எல்லாரும் SQL விருப்பப்படுறாங்கன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா SQL is so popular, frequently used in all type of application. எல்லா அப்ளிகேஷன்லயும் இப்போ SQL யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அனலிஸ்ட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டெவலப்பர் ஆகிறதுக்கும் இந்த SQL வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு and easy to connect with other application. இது பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட ஃபார் டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட். எந்த ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த SQL ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் ஃபேர்லி ஈஸி டு லேர்ன் கம்பேர் டு ஆல் அதர் அப்ளிகேஷன். வேற அப்ளிகேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு MS SQL வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் மெயின்டைன் அண்ட் ஆப்டிமைஸ் த டேட்டா பேஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட்ஸ் எல்லாம் SQL என்னன்னு பார்த்தோம்னா DDL, DQL அண்ட் DML, DCL அண்ட் TCL. இதனுடைய அப்ரிவேஷன் எல்லாமே இங்க இருக்கு. பட் இதனுடைய மீனிங் எல்லாமே நம்ம டீட்டெயிலா இந்த டாபிக் வரும்போது இதை பத்தி டீட்டெயிலா நம்ம கவர் பண்ணலாம். இப்போ எப்படி SQL சர்வர் அண்ட் SSMS இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு SQL SSMSம் சர்வரும் நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் 2 ஸ்டெப் இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது SQL சர்வர், அதுக்கு அடுத்தது SSMS. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட்னு கண்டிப்பா ஒரு குட் கொஸ்டினா இருக்கும். SQL சர்வர்ன்றது இட்ஸ் a ரிலேஷனல்ஷிப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் that handles data storage and management using SQL language. எக்ஸாம்பிளா எக்ஸல்ல நம்ம டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஆனா பட் அதை VBA கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் விசுவல் பேசிக் எடிட்டர் அப்ளிகேஷன் பயன்படுத்த போறோம். அதுக்கு உள்ள எழுதுற கோடை தான் நம்ம வந்து மேக்ரோனுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்பிள் டம்ல நம்ம டேட்டாவெல்லாம் சேவ் பண்றதுக்கு இந்த SQL சர்வர்ன்ற சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம பயன்படுத்துறது எப்படின்னா பை யூசிங் இந்த SSMS, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா GUIன்னு நம்ம சொல்லலாம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் பயன்படுத்தி தான் நம்ம இந்த SQL லாங்குவேஜை நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். சேவ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணல, ட்ராப் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலையும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஒன் பை ஒன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷன்ல SQL சர்வர் டவுன்லோட் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும், SQL சர்வர் டவுன்லோட்ஸ் மைக்ரோசாஃப்ட். கிளிக் ஆன் திஸ். அடுத்தது இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆன இப்போதைக்கு இங்க டெவலப்பர் வெர்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு. இந்த டெவலப்பர்ல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டடா இருக்கும். பட் இந்த எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அண்ட் ஃபார் டெவலப்பருக்கு யார் புதுசாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் ஆன் டவுன்லோட் நவ். இந்த டவுன்லோட் நவ் நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாட்டமில் இல்லைன்னா டாப்பில் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் என்னுடைய ஃபோல்டருக்கு போகிறேன். இப்போ என்னுடைய ஃபோல்டரில் டவுன்லோட்ஸில் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோட்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இப்போ SQL 2022 SSC எக்ஸ்பிரஸ் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு இருக்கு. இது அப்படியே நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம். Do you want to allow this app to make changes to your device? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எஸ் கொடுக்குறேன். அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் அக்செப்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த பேஜில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃபைல் நம்மளுக்கு எங்கே இன்ஸ்டால் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சி ஃபோல்டரில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்ன்ற ஃபோல்டரில். அண்ட் இப்போ இந்த SQL இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6604 MB இருக்கணும். க்ளோஸ் டு 6 GB நம்மளுக்கு தேவைப்படுது இது இன்ஸ்டால் பண்ண. இந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தோம்னா 278 MB. இப்போ நம்ம இதை கிளிக் ஆன் இன்ஸ்டால். இட் டேக்ஸ் எ வைல். இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். மினிமம் அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது இது எடுத்துக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் தி இன்டர்நெட்.
இப்போ என்னுடைய SQL சர்வர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் இட் டுக் 10 மினிட்ஸ் ஆச்சு. பட் உங்களுடைய சிஸ்டமில் இது இன்ஸ்டால் ஆன உடனே இன்ஸ்டாலேஷன் ஆஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வரும். அது வரையும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் நேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SQL எக்ஸ்பிரஸ் இதை பற்றி எல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் நேம்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் நேம்குள்ளே எத்தனை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும் இதை பற்றிலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SQL அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாக் ஃபைல் எல்லாம் எங்கே சேவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டால் எந்த SQL சர்வர் நம்மளுக்கு இன்ஸ்டால் இருக்குது SQL 2022 அண்ட் வெர்ஷன்ஸ். இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ SQL டேட்டாபேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது முன்ன நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து நம்ம இப்போ நம்மளுக்கு தேவை. அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த விண்டோலேயே சேம் இன்ஸ்டால் SSMS இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது இட் வில் டேக் யூ டு another விண்டோ. இந்த விண்டோவில் கண்டென்ட் கீழே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு இங்கே வரும், ஒரு சிலருக்கு இந்த டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்கா இல்லைன்னு ரைட் சைட் டாப்பில் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைட் பாட்டம் ஆஃப் தி ஸ்க்ரீனில் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி விண்டோ தட் யூ ஆர் யூசிங். இப்போ என்னுடைய SSMS வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ உங்களுடைய டவுன்லோட் ஃபோல்டரில் போய் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண SQL சர்வர் ஃபர்ஸ்ட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSMS இதுவும் நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ இது மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நவ் ஐ வில் கிளிக் ஆன் இன்ஸ்டால். இந்த மாதிரி ஏதாவது வார்னிங் மெசேஜ் வந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன்னா கிளிக் ஆன் எஸ். இட் டேக்ஸ் டைம் டு இன்ஸ்டால். இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ என்னுடைய SSMS வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கு. உங்களுக்கும் இன்ஸ்டால் ஆன உடனே இந்த மாதிரி செட்டப் கம்ப்ளீட்டட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணலாம், கிளிக் ஆன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதையும். இப்போ என்னுடைய SSMS வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா நான் பார்க்கணும். எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா சர்ச் ஆப்ஷனில் SSMS நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவோட ஐக்கான் வரும். இதை ஓப்பன் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இல்லைன்னா வராது. இப்போ சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு சர்வருக்கு வந்து இது டேரெக்டாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணது. இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது என்னுடைய சர்வர் நேம். நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த SSMS சர்வர் ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடும் உங்களுடைய சர்வர் நேம் என்னன்னு. ஆனால் அதே மாதிரி என்ன மாதிரியான டேட்டா டைப் நம்ம பயன்படுத்த போகிறோன்னு. இந்த இடத்துல விண்டோ அத்தன்டிகேஷன் இப்போதைக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இப்போ நான் கிளிக் ஆன் கனெக்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக SQL சர்வரும் SSMSம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எப்படி SQL அண்ட் SSMS பயன்படுத்துறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். How to work with SQL. SQL நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டான்ஸ் நேம் வந்து கிரியேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஸ்டான்ஸ் நேமும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இந்த இன்ஸ்டான்ஸ் நேம்ன்றது இட்ஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளாக SEAன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா சந்து எக்ஸல் எனிவேர்ன்றதை ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்டான்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் as a ரெஃபரன்ஸ் மெமரி. உங்களுடைய டேட்டாபேஸில் இந்த இன்ஸ்டான்ஸ் நேம் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் ஆகிடும். உங்களுடைய பர்டிகுலர் சர்வரில் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அலர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை டேட்டாபேஸ் நான் மேக்ஸிமம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இன்ஸ்டான்ஸ் நேமு கீழே உங்களால் 32,767 டேட்டாபேஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா whereas the collection of different objects எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு தான் நம்ம டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னா டேபிள், வியூ, ஃபங்க்ஷன்ஸ், சினானிமஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம்னா SQL சர்வர் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இதில் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் அப்படின்னா SSMS இதில் பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே பார்த்தா தெரியும். டேபிள்ஸ், வியூஸ், சினானிமஸ், query ஸ்டோர்
இது எல்லாமே நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், டேட்டா லோட் பண்ணலாம், ரீட்ரீவ் பண்ணலாம், இல்லை தேவையான மேனிப்புலேஷன்னா எடிட் பண்ணுறதோ இல்லை டெலீட் பண்ணுறதோ இல்லை செலக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி மல்டிபிள் மேனிப்புலேட் நம்மளால பண்ண முடியும். இந்த டேட்டா ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா உங்களுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ரோஸ் அண்ட் காலம் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். எஸ்கியூஎல் சர்வர்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக உங்களால் SQL server is a collection of database whereas database is collection of different objects. நீங்க சொன்னாவே போதும், ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு கண்டிப்பா SSMS என்ற டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். SSMSனா SQL Server Management Studio. இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் that enables us to configure, manage and administrate SQL Server database engine cost free. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த SSMS வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் நீங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் SQL Server நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த SSMS என்ற டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நம்மளால பண்ண முடியும். இட்ஸ் அ டெவலப்பிங் டூல். இப்போ இதை நீங்க SQL Server இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களால இன்ஸ்டால் SSMSனு ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க SQL Server Management Studio உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை பத்தி வீடியோல ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ டெவலப்பிங் டூல். இந்த டெவலப்பிங் டூலை பயன்படுத்தி தான் நம்ம CUI அண்ட் GUI என்விரான்மெண்ட்டை நம்ம we can use these two environment to perform database operation. இந்த ரெண்டு என்விரான்மெண்ட்டும் பயன்படுத்தி நம்ம டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்தணும். டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் என்ன? எக்ஸாம்பிள் டேட்டா வந்து நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லை டேட்டா அப்லோட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இடத்துல. ஸோ SSMS டூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த SSMS இந்த டூலை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஜை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிற பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. இந்த வியூ இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது SSMS நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கானோட உங்களுக்கு விசிபிள் ஆகும், சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும், கனெக்ட் டு சர்வர். இதில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது எல்லா ஆப்ஷன் இருக்கும். சர்வர் டைப், சர்வர் நேம், அத்தன்டிகேஷன். இந்த ஆப்ஷன் ஒன்னொன்னு எதுக்கு பயன்படுத்துறாங்க, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சர்வர் டைப் எக்ஸாம்பிள் பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி 4 டைப் இருக்கும். அனாலிசிஸ் சர்வீஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீசஸ். இதை பற்றி எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம தேரியாக தெரிஞ்சுக்கினா தான் நாளைக்கு நம்ம query பயன்படுத்தும் போது ஓகே இந்த சர்வர் டைப்பு கீழே தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஐ வில் கோ பேக் டு மை ப்ரெசன்டேஷன் வியூ. இப்போ இந்த வியூவில் நம்ம பார்த்தோம்னா சர்வர் டைப், சர்வர் நேம், அத்தன்டிகேஷன், யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், அந்த ப்ராக்டிக்கலாக அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் டைப். இந்த சர்வர் டைப்பை நம்ம சர்வீஸ்னு சொல்லலாம். ஒரு சர்வீஸும் ஆக்ட் ஆஸ் அ சர்வர். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜின் as ஒன் சர்வீஸ் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீஸ் 4 டைப் இருக்கு இந்த சர்வர் டைப்பு கீழே. இப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இந்த சர்வர் டைப்பு கீழே 4 இருக்கு. பட் அடிஷ்னலாக அந்த ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி வந்து நம்ம சர்வர் டைப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாண்டர்டாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 இருக்கும். அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா இன்ஜின்னா என்ன? இந்த டேட்டா இன்ஜினுடைய சர்வர் இந்த சர்வீஸ் டைப் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இட் இஸ் அ டெவலப்பிங் டூல். இந்த சர்வீஸ் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக டெவலப்பிங் டூலான SSMS என்ற டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களுடைய சிஸ்டமில் இந்த SSMS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்த மாதிரி தான் டேட்டா இன்ஜின் சர்வீஸ் உங்களால் பயன்படுத்த முடியும். பட் வெராஸ் இந்த அனாலிசிஸ் சர்வீசஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீசஸ் இந்த 3 சர்வீஸ்க்குமே நம்மளுக்கு தேவையானது MSBI. இது என்ன MSBI புதுசாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த MSBIன்றது தான் மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த டூல் நம்மளுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் டூலான பிட்ஸ் என்ற டெவலப்பிங் ஸ்டூடியோ பயன்படுத்தி தான் இது கூட நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியும், கனெக்ட் ஆகும். ஸோ MSBIன்றது அர்லியர் நோன் ஆஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ இந்த டூலுக்கு நம்ம இன்டராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பிங் டூல் பிட்ஸ்ன்றதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த பிட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ. இந்த டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ பயன்படுத்தி தான் இந்த 3 சர்வீஸுமே நம்மளால பயன்படுத்த முடியும். அனாலிசிஸ், ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா இன்டகிரேஷன் இந்த 3 சர்வீஸும் பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு இந்த டூல் தேவை. பட் ஆனால் இப்போ நம்ம டீப்பாக பார்க்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா இன்ஜின் டெவலப்பிங் டூல் SSMS. ஆனால் ஒரு சர்வீஸ் டைப்பும் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
இந்த சர்வீஸ் டைப் எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஈஸியா பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம டேட்டா இன்ஜின் நம்ம பார்க்கலாம். எதுக்காக இந்த டேட்டா இன்ஜின் சர்வீஸை நம்ம பயன்படுத்துறோம்? இந்த டேட்டா இன்ஜின்ன்றது கோர் காம்போனன்ட். வித்தவுட் திஸ் டேட்டா இன்ஜின் SQL server will not run. This is very important. இந்த கோர் காம்போனன்ட் இந்த டேட்டா இன்ஜின் கீழே 3 மேஜர் ரீசன் இருக்கு. அந்த மேஜர் ரீசன் என்னன்னா ஸ்டோர் டேட்டா அண்ட் ப்ராசஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸ்டோர் டேட்டான்றது நம்ம டேட்டா இருக்கக்கூடியதை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் ஆப்ஷன்ல டேட்டா வந்து இன்சர்ட் பண்றதோ அப்டேட் பண்றதோ செலக்ட் பண்றதோ டெலீட் பண்றதோ இது எல்லாமே ப்ராசஸ் கீழே. செக்யூரிட்டி வந்து உங்களுடைய இம்போர்ட் பண்ணக்கூடிய லோட் பண்ணக்கூடிய டேட்டாக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் யூஸ் ஆகும். இப்போ இந்த டேட்டா இன்ஜினுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம்? SSMS பயன்படுத்தி தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பட் ஆனால் இந்த 3 சர்வீஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா MSBI அண்ட் பிட்ஸ். அதை பயன்படுத்தி தான் இது ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வந்து டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் டேட்டாவை அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அதான் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். சிமிலர் டு இதே தான் இந்த இடத்துல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு பட் ஆனால் முக்கியமான பர்பஸ் இங்கே என்ன அனலைசிஸ் சர்வீஸ் கீழேனா இருக்கக்கூடிய டேட்டா வந்து டேட்டாவே 3 டைமென்ஷன் கீழே கொண்டு வரணும்னா அனலைசிஸ் சர்வீஸை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் கீழே என்ன பண்ணலாம்னா இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்ட் டேட்டாவை எல்லாமே டாக்குமெண்ட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உதாரணமா உங்களுடைய டேட்டா எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணிடுறீங்க. அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவை அப்படியே டாக்குமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஸோ முக்கியமாக இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷனை எல்லாமே இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் கீழே நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இன்டெகிரேஷன் சர்வீஸ்னா என்ன? கன்வெர்ட்டிங் த டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே அனதர் டேட்டாபேஸில் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு இந்த இன்டெகிரேஷன் சர்வீஸ் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளாக SQLம் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்அண்ட் டூல், அதே மாதிரி ஒராக்கலும் நம்மளுக்கு ஒரு பேக்அண்ட் டூல். இதில் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டை கொண்டு போகிறதுக்கு இந்த இன்டெகிரேஷன் சர்வீஸ்ன்றது நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அடுத்த முக்கியமான ஆப்ஷன் நம்ம எதை பார்க்கணும்னா அடுத்தது சர்வர் நேம். இது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் இந்த சர்வர் நேம் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வர் நேம் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுன்னா இன் விச் சிஸ்டம் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிஸ்டமில் எந்த சிஸ்டமில் நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அதனுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SQL சர்வர் நேமாக உங்களுக்கு வரும். இப்போ என்னுடைய இதில் என்னுடைய லேப்டாப் நேம் அண்ட் இருக்கக்கூடிய சர்வர் நேம் அதை தான் முழுசாக நம்ம வந்து சர்வர் நேம் சொல்லுவோம். அடுத்தது அத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அத்தன்டிகேஷன். இதில் முக்கியமாக விண்டோஸ் அத்தன்டிகேஷன் அண்ட் SQL சர்வர் அத்தன்டிகேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் இந்த அத்தன்டிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் கிரெடென்ஷியல் கண்டிப்பாக நம்மளுக்கு வெரிஃபை பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது அத்தன்டிகேஷனில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அத்தன்டிகேஷன், இன்னொன்று வந்து SQL சர்வர் அத்தன்டிகேஷன். இந்த விண்டோஸ் அத்தன்டிகேஷன்றது நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் வரும். இதில் இந்த டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் நம்ம பயன்படுத்தும் போது கனெக்ஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஆல் ரைட்ஸ். விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணும்போது யூ ஆர் அட்மின், நீங்கள் தான் இதுக்கு முழு அட்மின். அந்த சிஸ்டமில் உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும். டேட்டா ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை நியூ யூசர் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ வேறு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். த்ரூ விண்டோஸ் அத்தன்டிகேஷன் நீங்கள் போகும்போது இஸ் த ஓனர், நீங்கள் தான் கம்ப்ளீட் ஓனர். whereas இந்த SQL சர்வர் அத்தன்டிகேஷன் நம்ம லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். அதை பயன்படுத்தி தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணால் யூ கேன் see ஒன்லி டேட்டாபேஸ் சர்வர், அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த விண்டோ அத்தன்டிகேஷன் ஓனருக்கு இருக்கக்கூடிய அட்மினுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸுமே இந்த SQL சர்வர் அத்தன்டிகேஷன் மூலமாக லாகின் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா இஸ் ஜஸ்ட் a யூசர், நோ அட்மின். யூசருக்கு என்ன ஆக்சஸ் நம்ம கிராண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த யூசருக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் யார் கிரியேட் பண்ணுவாங்களாம்? இந்த அட்மின் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய யூசர் வந்து அதை பயன்படுத்தி லாகின் பண்ணி தேவையான டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இதை எப்படி நம்ம விண்டோ அத்தன்டிகேஷனில் மூலிமா எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது, இங்கே இருக்கக்கூடிய இந்த யூசர் SQL சர்வர் அத்தன்டிகேஷன் மூலிமா எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது, இவங்களுக்கான டிஃப்ரெண்ட் என்னென்ன டேட்டா அட்மின் பார்க்க முடியும், என்னென்ன டேட்டா யூசர் பார்க்க முடியும், இதெல்லாம் பற்றி இந்த லைவ் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு
விண்டோஸ் அத்தன்டிகேஷனை பயன்படுத்தி எப்படி நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய சிஸ்டம்ல SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷன்ல SQL டைப் பண்ணுங்க. SQL டைப் பண்ண உடனே உங்களுக்கு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு இந்த ஐகானோட உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். இது மேல இப்ப கிளிக் பண்ணுங்க. அந்த பேஜ் ஓப்பன் ஆகிற வரையிலும் நீங்க வெயிட் பண்ணணும். அண்ட் என்னுடைய ஸ்கிரீன்ல பாட்டம்ல எனக்கு தெரியுது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த பேஜுக்கு வந்த உடனே முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விண்டோ தான் கனெக்ட் டு சர்வர். இதுல நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சர்வர் டைப், சர்வர் நேம் அண்ட் அத்தன்டிகேஷன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம தேரியா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் டைப் கீழே முக்கியமான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சர்வீசஸ்: டேட்டா இன்ஜின், அனாலிசிஸ் சர்வீசஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ், இன்டெகிரேஷன் சர்வீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இட் டிஃபர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது 4. இதில் நம்ம இப்போ சர்வர் டைப் வந்து டேட்டா இன்ஜின், இந்த சர்வீஸ் கூட தான் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ண போகிறோம். அதனால யூ வில் செலக்ட் டேட்டா இன்ஜின். அண்ட் அடுத்தது முக்கியமாக சர்வர் நேம். இந்த சர்வர் நேம் பிளேஸ் எ குரூஷியல் ரோல். சர்வர் நேமும் உங்களுடைய இந்த SQL சர்வர் எந்த சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கா அதனுடைய சர்வர் நேம் தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் தி வேர் த சர்வர் இஸ் இன்ஸ்டால்ட். இப்போ உங்களுடைய சிஸ்டம்ல இந்த சர்வர் இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா அதனுடைய நேம் இங்க நம்ம டிஃபைன் பண்ணோம். உங்களுக்கு இது விசிபிள் இல்லைன்னா நீங்க இது மேல கிளிக் பண்ணுங்க, இந்த டிராப் டவுன் மேல, அண்ட் ப்ரௌஸ் ஃபார் மோர். இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ரௌஸ் ஃபார் சர்வர்ஸ். இதில் இங்கே எக்ஸ்பேண்ட் மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய சிஸ்டம் நேம் உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தா உங்களுக்கு சர்வர் நேம் செலக்ட் ஆகிடும். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்னா லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட்னு என்னன்னா இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டமும் ப்ளஸ் அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த யூசரும் சேம் சிஸ்டமில் இருந்தால் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் டாட்டும் லோக்கல் ஹோஸ்ட்டும் சிமிலர், இட்ஸ் ரெப்ரசன்டிங் த சேம். ஸோ இந்த இடத்துல டு ட்ரை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வர் நேம் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது முக்கியமான கான்செப்ட் வந்து அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் என்னன்னா உங்களுடைய சிஸ்டம்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி கிரெடென்ஷியலோட உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான கான்செப்ட் நம்ம போன வீடியோ லேர்ன் பண்ணோம். என்னன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன் அண்ட் SQL சர்வர் அத்தன்டிகேஷன். ஸோ விண்டோஸ் அத்தன்டிகேஷன்னா இட்ஸ் அட்மின் ரைட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் கம்ப்ளீட்டா நீங்க தான் ஓனர் ஆஃப் தி சர்வர். அப்படி இருக்கும்போது யூ வில் ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஸோ விண்டோஸ் அத்தன்டிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த சர்வர் யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும், கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த விண்டோ அத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவாகவே இன்டர்னலாகவே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து முக்கியமானது SQL சர்வர் அத்தன்டிகேஷன். இந்த SQL சர்வர் அத்தன்டிகேஷன் என்னன்னா இட் ரிக்வயர்ஸ் லாகின் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா இங்க இருக்கக்கூடிய விண்டோஸ் அத்தன்டிகேஷன் இந்த அட்மின் வந்து உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த SQL யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமோ அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஈஸியாக அவங்களால லாகின் பண்ண முடியும். பட் யூ நாட் ஹாவ் ஆல் ரைட்ஸ், ஜஸ்ட் யூசர். வெராஸ் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த விண்டோஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி கனெக்ட் பண்ணி எப்படி நியூ டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிளிக் ஆன் திஸ் கனெக்ட் பண்ண உடனே இட்ஸ் கனெக்டட் டு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வில் பி ஓப்பன்ட். ஸோ இது ஓப்பன் ஆன உடனே எக்ஸ்பேண்ட் தி கனெக்ஷன் விண்டோ. இங்கே இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் விண்டோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு சில நேரத்தில் இப்படி இருக்கும்போது இந்த மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக SQL சர்வர் இன்ஸ்டால் ஆகும்போதே நம்மளுக்கு இன்பில்ட் ஆயிருக்கக்கூடிய காமன் ஆப்ஷன்ஸ். எவ்ரி ஃபோல்டர் ஹேஸ் அ ரீசன். ஸோ ஒரு ஃபோல்டர்லையும் அதுக்கு ரிலேட்டடான டேட்டா வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், செக்யூரிட்டி, சர்வர் ஆப்ஜெக்ட், ரெப்ளிகேஷன், ஆல்வேஸ் ஆன் ஹை அவைலபிலிட்டி, மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேஷன் சர்வீஸ் கேட்டலாக், SQL சர்வர் ஏஜென்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சிஸ்டம் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஸ்னாப்ஷாட்னு இருக்கு. பட் யூசர் டேட்டாபேஸ் எதுவுமே இல்லை. யூசர் டேட்டாபேஸ்னா ஓனா கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம இந்த யூசர் டேட்டாபேஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது பை யூசிங் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா CUI நம்ம இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா we need query, certain query should be written. CUI based environment நம்ம கிரியேட் பண்ணும்போது we have to write query. ஏதாவது நம்ம SQL query கமாண்ட் ரைட் பண்ணி தான் நம்மளால டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். பட் GUI என்வரான்மெண்ட்ல அப்படி இல்லை, டைரக்டாகவே we can create a database without query. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம
எப்படி இந்த டேட்டாபேஸ் வந்து query மூலியமா கிரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். First you click on this new query. On top you'll be able to see new query. இந்த new query மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளாக எக்ஸல் ஃபார்முலா எழுதுனா ஒரு செல்லில் நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் செல்லில் நம்ம ஃபார்முலா எழுதுவோம். அதே மாதிரி விபிஏ கோட் எழுதணும்னா கூட விபிஏ எடிட்டர் பேஜ் இருக்கும், அந்த இடத்துல நம்ம மேக்ரோ கோட் எழுதுவோம். அதே மாதிரி இங்கேயும் எஸ்கியூஎல் நம்ம கோட் எழுதுறதுக்கு எடிட்டர் பேஜ் நம்மளுக்கு தேவை. திஸ் இஸ் கால்ட் எஸ்கியூஎல் எடிட்டர் பேஜ். இது வந்து blank அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வில் கிரியேட் அ query to create a new database. ஸோ இந்த இடத்துல create database என்ன நேம் நம்ம டிஃபைன் பண்றோமா, இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து அது இங்க நம்ம டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் SQL tutorial நான் கொடுக்குறேன். SQL and semicolon கொடுத்த உடனே இந்த இடத்துல இப்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, first you have to select this. இதை செலக்ட் பண்ணிட்டு make sure you are clicking on execute. இந்த execute பட்டன் மேல நம்ம கிளிக் பண்ணணும். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ F5 நம்ம கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே பாட்டம்ல பாருங்க, கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. திஸ் இஸ் கால்ட் ரிசல்ட் ஏரியா. நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல சக்சஸ் ஆனாலும் நம்மளுக்கு இங்க இந்த மாதிரி மெசேஜ் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனா காட்டும். இப்போ இது கம்ப்ளீட்டடா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னுடைய டேட்டாபேஸ்ல போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த SQL tutorialன்றத டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா எந்த ஒரு டேட்டாபேஸுமே இல்லை, பட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். எதனாலனா எவ்ரி நியூ டேட்டாபேஸ் இட்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ நியூ ரிக்வெஸ்ட். ஸோ ஒரு டேட்டாபேஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிக்வெஸ்ட்டை கன்சிடர் ஆகும். இப்போ அது நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் யூ கிளிக் ஆன் திஸ் டேட்டாபேஸ், ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணும்போது புதுசாக கிரியேட் பண்ண இந்த டேட்டாபேஸ் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், SQL tutorial. இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளால ஃபர்தராக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். டேபிள்ஸ், வியூஸ், எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ், சினோனிம்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ இதே மாதிரி இந்த மாதிரியான CUI மெத்தட்ல ஏதாவது டேபிள் கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை டெலீட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் CUIல இந்த மாதிரி நம்ம கோடு நம்ம கிரியேட் பண்ணணும். முன்ன இன்னொரு மெத்தட் நம்ம சொன்னோம், GUI மெத்தட்ல ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம query எழுத தேவையில்லை. டைரக்டா what we can do, click on this database. இந்த இடத்துல இந்த நியூ டேட்டாபேஸ் நம்ம கிளிக் பண்ணா போதும். இப்போ இந்த நியூ டேட்டாபேஸ் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நியூ டேட்டாபேஸ் விண்டோ. இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் நம்ம இங்க டிஃபைன் பண்ணலாம். முன்ன SQL tutorial கொடுத்தோம், இந்த இடத்துல நம்ம இப்போ SQL வீடியோஸ் நம்ம போடலாம். கொடுத்த உடனே இந்த இடத்துல கீழே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் GUI மெத்தட். ஸோ GUI மெத்தட்ல டேட்டாபேஸ் ஃபைல் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, அது நம்மளால பார்க்க முடியுது. என்னென்ன ஃபைல்ஸ்ன்னு பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SQL வீடியோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாகவும், இன்னொன்று வந்து ஒரு லாக் ஃபைல்ஸும் நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. சேம் இதே மாதிரி CUI பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ்க்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் வந்து சிஸ்டம் வந்து இன்டர்னலாகவே கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் அது நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. பட் நம்ம இது GUI மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிறது நம்மளுக்கு விசிபிளாக இருக்கு. நவ் ஐ வில் கிளிக் ஆன் திஸ் ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரெண்டு டேட்டாபேஸுமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்டர் டேட்டாபேஸ் ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் கீழே. ஸோ இப்போ நான் இதை ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய CUI பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். இந்த SQL வீடியோஸ்ன்றது கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் தி GUI மெத்தட்ல. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. டேட்டாபேஸ் டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், வியூ, எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் சேம். இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, இது ரிமைன்ஸ் சேம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த டேட்டாபேஸ் வந்து CUIல பேஸ் பண்ணும்போது query எழுதணும், இந்த GUI பேஸ் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது டைரக்டா நம்ம கோட் இல்லாமையே இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா செலக்ட் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டேட்டா டைப்ஸ் இன் டீடைல். இப்போ இந்த மாதிரியான ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும்னா எக்ஸல்ல எந்த ஒரு டேட்டா டைப்பும் நம்ம டிஃபைன் பண்ண தேவையே இல்லை. உதாரணமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேம் நான் டைப் பண்றேன், அடுத்தது சேலரின்னு டைப் பண்றேன். இதெல்லாம் என்னுடைய காலம்னுடைய ஹெட்டர், டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்குறேன். இப்போ இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பர்டிகுலர் காலம்ல எந்த மாதிரியான டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ண தேவையில்லை. நான் என்ன டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது எக்ஸல் வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ இங்க நேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணலாம்னா என்னுடைய நேம் என்ன இருக்கு நம்ம டைப் பண்ணலாம்.
நீங்க டைப் பண்ணிக்கலாம். இட் வில் அக்செப்ட். இதெல்லாம் வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங். அடுத்தது சேலரி. சேலரின்றது வந்து அமௌண்ட் இல்ல மணி இன்டிஜர் டேட்டா டைப்ல வரும். என்ன சேலரி நம்ம அப்டேட் பண்ணாலும் இட் வில் அக்செப்ட். எக்ஸல் வந்து டிஃபால்ட்டா ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கும் அதே மாதிரி டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் டேட்டா டைப். வெராஸ் நம்ம எஸ்கியூஎலுக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஒரு காலமுக்கும் என்ன மாதிரியான டேட்டா டைப் நீங்க டிஃபைன் பண்ணணுன்றத கட்டாயமா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டா டைப் தெரியாம உங்களால நியூ டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி வந்து என்ன டேட்டா டைப் நான் டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம், இந்த சேலரி, ஏஜ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். இப்போ இதுல தான் முக்கியமா இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸை மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. ஸ்ட்ரிங் டேட்டான்றது என்னன்னா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், டெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஏதாவது நீங்க காலம் நீங்க பயன்படுத்துறீங்க. உதாரணமா உங்களுடைய எம்ப்ளாயி நேம், ஆர்கனைசேஷன் நேம், இல்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் டிராப் டவுன் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் வேல்யூ எதா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரிங் டேட்டா பயன்படுத்தலாம். பட் ஆனா இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னா இங்க இருக்கக்கூடியது கேர் அண்ட் வேர் கேர், டெக்ஸ்ட், என் கேர் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய டேட்டா டைப். எக்ஸாம்பிள் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர்ன்ற டேட்டா டைப் நீங்க பயன்படுத்தும் போது லிமிட்டட் மேக்ஸிமம் 266 கேரக்டர் மட்டும் தான் நீங்க அந்த பர்டிகுலர் செல்ல நீங்க அப்டேட் பண்ண முடியும். whereas இந்த வேர்கேர் நீங்க பயன்படுத்தீங்கன்னா இட் ஹோல்ட்ஸ் மோர் தென் 60,000 கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இல்ல என் கேர் வேர்கேர் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா கிளாசிஃபைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். அடுத்தது நியூமரிக் டேட்டா. நியூமரிக் டேட்டான்றது நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர் அதிகமா பயன்படுத்தக்கூடியது. இன்டிஜர்ன்றது இட்ஸ் கன்சிடர்ஸ் த ஹோல் நம்பர். டெசிமல் இல்லாம எந்த ஒரு ஹோல் நம்பர் நம்ம அப்டேட் பண்ணாலும் இந்த இன்டிஜர் பயன்படுத்தலாம். டைனி இன்ட்ன்றதும் எப்படின்னா த ரேஞ்ச் ஃபார் டைனி இன்ட் வேல்யூ இஸ் பிட்வீன் 0 அண்ட் 266 குள்ள நம்ம இந்த இது டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இது எல்லாமே சினாரியோ வரும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து டேட் அண்ட் டைம். எந்த காலம்ல உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் உடைய டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதா அந்த இடத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஃபர்தரா இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றாங்க. எப்படி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லயே நம்மளுக்கு கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ்ல யூனிகோட் அண்ட் நான் யூனிகோட் இந்த மாதிரி வரும். இப்போ யூனிகோட்னா என்னன்னா இந்த யூனிகோட்ல இட் அக்செப்ட்ஸ் வேரியஸ் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் கேரக்டர், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கூட நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ்ல நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இட் அக்செப்ட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ். அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நியூமரிக் டேட்டாலையும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் நியூமரிக் இருக்கும் அண்ட் அப்ராக்சிமேட் நியூமரிக் இருக்கு. அடுத்தது டேட் அண்ட் டைம். அண்ட் லாஸ்டா இது எல்லாமே தவிர்த்து அதர் டேட்டா டைப்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ரோ வெர்ஷன், எக்ஸாம்பிளா கர்சர், ரோ வெர்ஷன் அண்ட் இன்னும் மல்டிபிள். இதை பத்தி எல்லாமே வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல சேவ் பண்ணியிருக்கேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா இது எல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்ல நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டேட்டா டைப்பும் நம்ம பயன்படுத்தும் போது இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணும்போது இதை ப்ராக்டிக்கலாகவும் பயன்படுத்தலாம். ஓகே, எஸ்கியூஎல்ல நியூ டேட்டாபேஸ் ஆர் நியூ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சப் லாங்குவேஜஸ் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க, என்னென்ன சப் லாங்குவேஜஸ் இருக்கு, அதனுடைய என்னென்ன பர்பஸ்ன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எஸ்கியூஎல் சப் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல், டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் ஆர் டிஆர்எல்னா டிசிஎல் அண்ட் டிசி. இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல். இந்த டிடிஎல்ன்றது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் கீழே நம்மளுக்கு 5 டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட் கமாண்ட். இந்த கிரியேட் கமாண்ட் உங்களுடைய எஸ்கியூஎல்ல ஏதாவது நியூ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளா டேபிள் இல்ல வியூ இல்ல சினானிம்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இந்த கிரியேட்ன்ற கமாண்ட் கீழே நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் ஃபாலோட் பை இதே மாதிரி இந்த ஆல்டர், டிராப், ட்ரன்கேட், ரீநேம் ஒரு ஒரு கமாண்ட் கீழேயும் அதனுடைய பர்பஸ் இருக்கு. இதனுடைய பர்பஸ் எல்லாமே இந்த கமாண்ட் நம்ம பயன்படுத்தும் போது டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது டிஎம்எல். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு, நியூ டேட்டா இன்சர்ட் பண்ணணும், இல்ல இருக்கக்கூடிய டேட்டா அப்டேட் பண்ணணும், இல்ல தேவையான டேட்டா டெலீட் பண்ணணும்னா அது எல்லாமே இந்த லாங்குவேஜ் கீழே இந்த கமாண்ட்ஸை பயன்படுத்தி நம்மளால பண்ண முடியும். அடுத்த லாங்குவேஜ் டிக்யூஎல் ஆர் டிஆர்எல்.
DQLனா டேட்டா query லாங்குவேஜ். அடுத்தது DRLனா டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ். செலக்ட்ன்ற கமாண்டை பயன்படுத்தி தேவையான queries எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். DCL கமாண்டுக்கு கீழே டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் எல்லாமே commit a rollback a save point. At last DCL data control languages ஏதாவது access grant பண்ணோம் இல்லை ரிமூவ் பண்ணோம் இதை further ஏதாவது நம்மளுக்கு ரிசல்ட் உங்களை கொண்டு வர முடியும். இப்போ DDL லாங்குவேஜ் கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் கிரியேட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி நியூ டேட்டாபேஸ் அண்ட் நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விண்டோஸ் அத்தன்டிகேஷனை பயன்படுத்தி டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஒருவேளை நம்ம வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்களா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நியூ டேட்டாபேஸ் அண்ட் நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CUI அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா GUI. CUI மெத்தடில் நம்மளுக்கு query பயன்படுத்தணும். GUI மெத்தடில் அப்படி இல்லை, டைரக்டாக ஆப்ஷன் மூலிமா நம்ம நியூ டேபிள் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிளிக் ஆன் நியூ query. CUI மெத்தடில் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நியூ டேட்டாபேஸ் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த SQL புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு நியூ டேட்டாபேஸ்னா என்ன? ஸோ டேட்டாபேஸ்னாவே இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எல்லா டேட்டாவும் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையான நியூ டேபிள் நம்ம எத்தனை நாளையும் அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்குள்ள கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸலில் எந்த ஒரு டேட்டா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் நியூ ஷீட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த நியூ ஷீட் இட்ஸ் கால்டு டேட்டாபேஸ். நியூ ஷீட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை டேபிள்னாலையும் எத்தனை டேட்டா செட்னாலையும் அந்த பர்டிகுலர் ஷீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம நியூ டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டு கிரியேட் நியூ டேட்டாபேஸ் அந்த சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். எம்ப்ளாயி டேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ இந்த query அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இமீடியட்டாக இந்த ரிசல்ட் ஏரியாவில் உங்களால் பார்க்க முடியும். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ரிசல்ட் உங்களுக்கு வந்ததுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மேலே ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா மேக் ஷூர் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இமீடியட்டாக என்ன ஆகும்னா அந்த எம்ப்ளாயி டேட்டான்ற நியூ டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு முறை நம்ம எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இல்லை நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஆர் ரீஃப்ரெஷிங் இட். இங்கே இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம எம்ப்ளாயி டேட்டா நம்ம மாற்றிக்கணும். அண்ட் அடுத்தது ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடிய இந்த query நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட query. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நியூ டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் சேலரி டேட்டா நான் கொடுக்குறேன். ஓப்பன் parenthesis EMP ID நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி. அதனுடைய டேட்டா டைப் நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போடணும். ரீசெண்டாக நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம். எம்ப்ளாயி ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் நம்பர். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா INTன்ற இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம இங்கே பயன்படுத்தணும். அடுத்தது EMP நேம் எம்ப்ளாயி நேம் அண்ட் இதனுடைய காலம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெக்ஸ்ட்டை தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் we can use கேர்ன்ற டேட்டா டைப் வந்து எங்கே ஸ்மால் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம கேர்ன்ற டேட்டா டைப் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணுறது வந்து up to 20 நான் கொடுத்துருக்கேன். we have to define the size of the text that we are going to update. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அந்த எம்ப்ளாயினுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர். ஆனால் இதுலேயே நம்ம இன்னொரு இன்டீஜர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டைனி இன்ட் ஸ்மால் நம்பராக இருந்ததுன்னா we can use this integer. அடுத்தது சேலரி நம்மளுக்கு தேவை. சேலரியினுடைய டேட்டா டைப் வந்து நம்ம மணின்னு கொடுத்துக்கலாம். க்ளோஸ் parenthesis. இப்போ இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ டேபிள் நம்மளால் எப்படி பார்க்குறதுனா கிளிக் ஆன் திஸ் எம்ப்ளாயி டேட்டா. எம்ப்ளாயி டேட்டா கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய டேபிள் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் DBOனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேபிளும் நம்மளுக்கு அதோட யூசர் நேம் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த DBO சேலரி டேட்டா நீ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னென்ன காலம் நம்ம இங்கே கிரியேட் பண்ணமோ அந்த காலம் நேம் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் அதனுடைய டேட்டா டைப் என்ன நம்ம டிஃபைன் பண்ணியிருக்குன்றதை பார்க்க முடியும். அண்ட் இட் அக்செப்ட்ஸ் நல் வேல்யூ. இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேபிளை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கமாண்ட் SP_help. அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுடைய டேபிள் நேம் நீங்கள் கால் பண்ணணும். எந்த டேபிள் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னா அந்த டேபிள் நேம் சேலரி டேட்டா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் வந்ததுன்னா இது எரர் இல்லை. we already use some of the statements. Still you can execute this. இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாட்டமில் கிளியராக நம்மளால் பார்க்க முடியும்
டேபிள் நேம் எப்போ அந்த டேபிளை கிரியேட் பண்ணது அண்ட் எம்ப்ளாயி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் சேலரி அண்ட் அதனுடைய லென்த் என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வி டோன்ட் ஹேவ் எனி டேட்டா. இப்படி தான் ஒரு நியூ டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறது பை யூசிங் CUI மெத்தடில். இப்போ இந்த கிரியேட் பண்ணக்கூடிய டேபிளை GUI மெத்தடில் query இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாயி டேட்டா இந்த டேட்டா பேஸ் கீழே நம்ம இன்னொரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் மேலே ரைட் கிளிக் அண்ட் நியூ அண்ட் டேபிள். இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணக்கூடியது GUI மெத்தட். ஸோ காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேம்ன்றதுனால கேர் டேட்டா டைப் அண்ட் 10 வந்து சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம். அடுத்து இருக்கக்கூடியது அல்லோ நல் வேல்யூஸ். அப்படின்னா பிளாங்க் இருந்தால் கூட ஓகேவா உங்களுடைய டேபிளில். ஒருவேளை இல்லை பிளாங்க் வேண்டாம்னா எல்லாம் டேட்டா தான் கம்பல்சரி அப்டேட் பண்ணணும்னா யூ ஜஸ்ட் மேக் ஷூர் இட்ஸ் அன்டிக்ட். அண்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம் கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது காலம் செகண்ட் நேம் சேம் டேட்டா டைப் நம்ம அப்டேட் பண்ணலாம். கேர் 10ன்றது சைஸ் அண்ட் இதுவும் இட் ஷுட் நாட் அக்செப்ட் நல் வேல்யூ. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேம் டேட்டா டைப் கொடுக்கலாம், ஷுடன்ட் பி பிளாங்க். ஃபோர்த்தா அவங்களுடைய சேலரி, இதனுடைய டேட்டா டைப் மணி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், இது நம்மளுக்கு வந்து டேட். இது அப்படியே இப்போ சேவ் பண்ணணும் நம்ம. ஸோ டேபிள் நேம் ஜஸ்ட் சே எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் HR அண்ட் கிளிக் ஆன் ஓகே. அண்ட் பிரைமரி கீ இங்கே நம்ம செட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இதில் ரைட் கிளிக் செட் பிரைமரி கீ. ஃபர்ஸ்ட் நேம் பிரைமரி கீனா இட்ஸ் யூனிக். இல்லை எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணி கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இப்போ கிளிக் ஆன் இந்த டேபிள்ஸில் ரைட் கிளிக் மேக் ஷூர் எந்த ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அடுத்தது டேபிள் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நவ் ஐ வில் எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு நியூ டேபிள் எம்ப்ளாயி HRன்ற நியூ டேபிள் நம்மளுக்கு இருக்குது. இந்த நியூ டேபிளில் என்னென்ன காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோமோ அது எல்லாம் நம்மளால பார்க்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், லொகேஷன், சேலரி அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். பட் இங்கே ஒன்று க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிங்களா தெரியும், நம்ம போன CUI மெத்தடில் பயன்படுத்தும் போது இங்கே எல்லாமே நம்மளுக்கு நல்லுன்னு இருந்தது. பட் இங்கே நாட் நல்லுன்னு இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது என்னென்னா there shouldn't be any blank or null value இங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பதில் எப்படி ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், நியூ டேபிள் வித் டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இதில் எப்படி ஆல்டர், ட்ராப், ட்ரன்கேட், ரீநேம் எல்லாம் TTL சப் லாங்குவேஜஸ் பயன்படுத்தி இந்த மாதிரி லேர்ன் பண்ணலாம். இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேம் டேபிளில் பயன்படுத்தி ஹவு டு சேஞ்ச் டேட்டா டைப், ஆல்சோ சைஸ் ஆஃப் தி டேட்டா டைப். இருக்கக்கூடிய சேம் காலமை அந்த டேட்டா டைப் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது வித் சைஸோட. ஹவு டு ஆட் நியூ காலம் டு த டேபிள். ஒரு நியூ காலம் ஆட் பண்ணணும்னா அதுக்கு என்ன நம்ம சின்டெக்ஸ் பயன்படுத்தலாம். ஹவு டு சேஞ்ச் எ காலம் நேம். காலம் நேம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஹவு டு ட்ராப் த அன்வான்ட் காலம்ஸ் ஃப்ரம் தி டேபிள். ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம் உங்களுக்கு தேவையில்லை, அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அந்த ஸ்பெசிஃபிக் காலம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு we are going to use some sub commands under alter command. கீழே இருக்கக்கூடிய alter column, alter add, special, rename and alter drop. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது alter column to change data type and also size of the data type. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய டேட்டாபேஸ் போயிடுறேன். டேட்டாபேஸில் ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த இடத்துல சேலரி டேட்டா இந்த டேபிளுக்கு கீழே நம்மளுக்கு 4 காலம்ஸ் இருக்குது. இந்த 4 காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் சேலரி வித் டேட்டா டைப். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சேலரின்ற காலமில் அந்த டேட்டா டைப் வந்து நம்ம மணின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இன்டீஜராக கூட பார்த்துக்கலாம். நியூமரிக் நம்பருக்கு எல்லாம் நம்ம இன்டீஜர்னு கூட கொடுக்கலாம், ஏன்னா சேலரின்றது நம்பர்ஸில் வருது. ஸோ இந்த டேட்டா டைப் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளிக் ஆன் நியூ query. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்டர் டேபிள், எந்த டேபிள் இருந்து நம்ம அந்த காலம் ஆல்டர் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணணும். சேலரி டேட்டா அண்டர்ஸ்கோர் டேட்டா இந்த பர்டிகுலர் டேபிளில் இருந்து ஆல்டர் காலம். எந்த காலம் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம், சேலரின்ற காலம். இப்போ ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது மணின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் இப்போ இன்டீஜர் டைப்பில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் ஏதாவது இருந்ததுன்னா, எக்ஸாம்பிளாக கேர் இல்லை வேர் கேர், அந்த இடத்துல நம்ம ஓப்பன் parenthesis அந்த சைஸ் ஆஃப் தி காலம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை, டேரெக்டாக நம்ம இன்டீஜர் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் திஸ். எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, cannot find object salary data because it does not exist or do you need have permission. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறோம். ஸோ இந்த query எங்கே பர்ஃபார்ம் ஆகுனா இங்கே செலக்ட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸில். ஸோ மேக் ஷுர் இந்த இடத்துல எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டா பேஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணலாம், மறுபடியும் எக்ஸிக்யூட்.
Now you can see that the commands completed successfully. இந்த இடத்துல போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் salary data and make sure right click and refresh. எந்த ஒரு query நம்ம ரன் பண்ணதுக்கு அடுத்தது refresh பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இமிடியேட்டா நம்மளால அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். salary and the data type changed as integer. இப்போ இந்த பர்టిక్యులர் டேபிளுக்கு கீழ நமக்கு 4 காலம்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இப்போ ஒரு நியூ காலம் ஆட் பண்ணனும். இப்போ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்னா alter add. இந்த கமாண்டை பயன்படுத்தி we can add a new column to the table. So first நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல alter table எந்த டேபிள்ல இருந்து சேம் அதே மாதிரி salary data add new column name define பண்ணனும். department கொடுத்துட்டு department இது டெக்ஸ்ட்ன்றதுனால we can define char data type size வந்து maximum 20. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒன்லி 4 காலம்ஸ் தான் இருக்கு salary டேட்டால. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே டிஃபரெண்ட் என்னன்னு பாருங்க. கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ இந்த இடத்துல இதை இப்போ இந்த நியூ காலம் ஆட் ஆயிடுச்சானுங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ். ஐ எக்ஸ்பேண்ட் திஸ். இப்போ பார்க்க முடியும் நம்மளால நியூ காலம் டிபார்ட்மெண்ட் வித் டேட்டா டைப்போட ரிலேட்டட் டேட்டா டைப்போட. ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் நேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தியா இருக்கு அதை ஷார்ட் பண்ணணும்னா இப்போ அதுக்கு என்ன நம்ம கமாண்ட் பயன்படுத்தலாம்னா sp rename என்ற கமாண்ட் நம்ம பயன்படுத்தலாம். This is stored procedure predefined command that is available in our SQL. So இந்த கமாண்ட் எதுக்கு பயன்படுத்துவோம்னா to change column name or table name. அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. So first நான் இந்த column name நான் டிஃபைன் பண்றேன். இந்த டிபார்ட்மெண்ட்ன்றது ஷார்ட் ஃபார்மா சேஞ்ச் பண்ணலாம் இப்போ. sp underscore rename and இப்போ இங்க எழுதக்கூடிய query வந்து ஸ்லைட்டா டிஃபரெண்ட் ஆகும். சிங்கிள் இன்வெர்டட் கமா டேபிள் நேம் நம்ம இப்போ கால் பண்ணனும். salary data and எந்த காலம் நேம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் டிபார்ட்மெண்ட் அகைன் சிங்கிள் யூனிட் கமா கொடுத்துட்டு இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் இது ஓல்ட் நேம் இப்போ நியூ நேம் DEPT and இப்போ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு ஒரு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷனோ சேஞ்சிங் எனி பார்ட் ஆஃப் an object name could break script and stored procedure. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு கமாண்ட் இல்லை இது ஒரு ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் இதனுடைய நேம் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் ரீஃப்ரெஷ். ஸோ கிளிக் ஆன் காலம்ஸ். இப்போ பாருங்க உங்களுடைய காலம் நேம் வந்து ரீநேம் ஆயிட்டு இருக்கும் சேஞ்ச் ஆயிடும் பை யூசிங் திஸ் கமாண்ட். இருக்கக்கூடிய டேபிள்ல எப்படி காலம் நேம் சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த டேபிள் நேமையே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு என்ன query பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா எனக்கு இன்னொரு டேபிள் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஹெச்ஆர்னு இருக்கு. இப்போ இந்த டேபிள் நேம் ஜஸ்ட் எம்ப்ளாயின்னு இருந்தா போதும் இந்த ஹெச்ஆர்ன்றது தேவையில்லை. இப்போ அதை எப்படி நம்ம மாத்துறது பை யூசிங் query sp underscore rename. ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் நேம் நம்ம கால் பண்ணணும். இருக்கக்கூடிய டேபிள் நேம் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஹெச்ஆர் சிங்கிள் கோட் கமா என்ன நம்மளுக்கு நியூ டேபிள் நேம் வேணும் அந்த நியூ டேபிள் நேமை டிஃபைன் பண்ணோம். சிங்கிள் இன்வெர்டட் கமா சேம் அதே எம்ப்ளாயி ஹெச்ஆர்ன்றது மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஒன்லி வி ஹேவ் எம்ப்ளாயி அந்த பர்டிகுலர் டேபிள் நேம். இப்போ நான் இந்த பர்டிகுலர் கோடை மற்றும் query மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணா இமிடியேட்டா எனக்கு இங்க சேஞ்ச் ஆயிடும். எம்ப்ளாயி டேட்டாபேஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா போதும். ஸோ இப்போ இந்த டேபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த query நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த எம்ப்ளாயின்ற இந்த பர்டிகுலர் டேபிள் கீழே எத்தனை காலம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் லொகேஷன் சேலரி டேட் ஆஃப் ஜாயினிங் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 காலம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 5 காலம்ஸ்ல ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் வேண்டாம். இப்போ அதை நம்ம எப்படி நம்ம டெலீட் பண்றது. ஸோ இதுக்கு என்ன நம்ம query நம்ம பயன்படுத்தலாம்னா alter drop கமாண்ட் நம்ம பயன்படுத்தலாம். இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா டு drop the unwanted columns from table. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் இப்போ alter டேபிள் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எம்ப்ளாயின்ற டேபிளில் ட்ராப் காலம். இப்போ அந்த காலம் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். லொகேஷன் ஆர் எனி அதர் காலம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுடைய காலம் இருக்கா இல்லைன்னு தெரியும். ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ். So now I'll click on these columns. So now we don't see the column name called date of joining. இப்போ இந்த காலம் எப்படி நம்ம delete பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணோம். ஒருவேளை எனக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை மாத்திரம் இப்போ பர்டிகுலர் டேபிள் இருக்கக்கூடிய காலம் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது பை யூசிங் query நம்ம லேர்ன் பண்ணோம். அடுத்தது truncate கமாண்டை பயன்படுத்தி எப்படி இருக்கக்கூடிய டேட்டால டேபிள்ல ரோஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம delete பண்றது. அதே மாதிரி இந்த truncateன்ற கமாண்ட் வந்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரோக்கு வந்து இது சப்போர்ட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் சப்போர்ட் ஃபார் வேர் கண்டிஷன்.
இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரன்கேட்ன்ற கமாண்ட் பயன்படுத்தி அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு கீழே டேட்டா இருந்தால் மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில் டேட்டா ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னா ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் டேபிள் நேம் எம்ப்ளாயி. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் பிலோ வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ஏரியாவில் தெரியும். ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், லொக்கேஷன் ஆர் சேலரி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. பட் ஆனால் இந்த ட்ரன்கேட் பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் டேட்டா வேணும். இப்போ அந்த டேட்டா எப்படி கொண்டு வரலாம்னா ரைட் கிளிக், எடிட் டாப் 200 ரோஸ், ஃபர்ஸ்ட் நேம் ராஜ், செகண்ட் நேம் குமார், சென்னை, சேலரி இட்ஸ் யுவர் விஷ், கண்ணன், வேல், சேலம், சேலரி அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய இந்த கொரிக்கு போகிறேன். ஸோ இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ண உடனே இமிடியேட்டாக நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த 2 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. அவங்களுடைய நேம், அவங்களுடைய சேலரி டீட்டெயில், லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணணும். ரோல் இருக்கக்கூடிய டேட்டா. கொரி என்ன பயன்படுத்தலைன்னா ட்ரன்கேட் டேபிள், எந்த டேபிள்லேருந்து நம்ம இப்போ அந்த பர்டிகுலர் டேட்டாவெலாம் ரிமூவ் பண்ண போகிறோம் ரோஸ்லேருந்து. ஸோ இட் இஸ் எம்ப்ளாயி. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணியாச்சு. பட் டெலீட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அந்த டேபிள் நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொரி எழுதுனா செலக்ட் ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயி டேபிள். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே டேட்டா இருந்ததுன்னா விசிபிள் ஆகும். ஸோ தென் திஸ் இஸ் ஹெல்பிங் அஸ் டு ரிமூவ் த டேட்டா ஃப்ரம் பர்டிகுலர் டேபிள் இன் எ ரோவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. பட் ஆனால் அந்த டேபிளையே நான் டெலீட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயி, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டேட்டா. ஸோ இந்த பர்டிகுலர் டேபிளையே நான் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன கொரி பயன்படுத்தலாம்? ட்ராப் டேபிள் அண்ட் அந்த டேபிள் நேம் எம்ப்ளாயி. ஸோ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் ஸ்டில் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு அந்த டேபிள் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ ஸோ கிளிக் ஆன் டேபிள்ஸ். இப்போ பாருங்கள் ஒன்லி ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் இருக்கும், சேலரி டேட்டான்னு. அந்த எம்ப்ளாயின்ற பர்டிகுலர் டேபிள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ட்ரன்கேட்டும் ப்ளஸ் ட்ராப் டேபிள் எதுக்கு பயன்படுத்துவாங்க. ட்ரன்கேட் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் டெலீட் ஆகும், கம்ப்ளீட் டேபிள் டெலீட் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட் டேபிள் நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராப் டேபிள் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து டிஎம்எல் சப் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். SQL இருக்கக்கூடிய சப் லாங்குவேஜஸ்ல முக்கியமான ஒன்று டிஎம்எல், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஸோ உங்களுடைய இருக்கக்கூடிய டேட்டால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். உதாரணமாக நியூ வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறதோ, இல்லை இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதோ, இல்லை பர்டிகுலர் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோக்களை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். பட் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் உங்களால் முழுமையாக லேர்ன் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இன்சர்ட்னுடைய கமாண்ட். ஸோ இன்சர்ட் கமாண்ட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா டு இன்சர்ட் நியூ வேல்யூஸ் இன்டு டேபிள். ஒரு டேபிளில் நியூ வேல்யூ உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னா இந்த இன்சர்ட் கமாண்டை பயன்படுத்தி நம்மளால் பண்ண முடியும். நான் லெட் மீ ஓப்பன் SQL. என்னுடைய SQL பேஜில் டேட்டாபேஸுக்கு கீழே இந்த எம்ப்ளாயி டேட்டாபேஸ் டேபிள், இந்த டேபிளில் ஆல்ரெடி ஏதாவது டிஃபால்ட்டாக டேபிள் இருக்கணும். ஏன்னா டேபிள் இருந்தால் தான் உங்களால் நியூ வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியும். டேபிளே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கணும். போன வீடியோ பதிவில் எல்லாமே எப்படி நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறது, இல்லை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சேலரி டேட்டான்ற இந்த பர்டிகுலர் டேபிள் கீழே காலம்னா அந்த ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணால் தெரியும் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் 5 காலம்ஸ் வந்து இந்த டேபிள் கீழே இருக்குது. பட் ஆனால் இந்த டேபிளில் எனக்கு வேல்யூ இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அது எப்படி பார்க்க முடியும்னா கிளிக் ஆன் நியூ குவரி. நியூ குவரி விண்டோ எடிட்டர் பேஜ் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு செலக்ட் கமாண்ட் ஆம்பர்சன்ட் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து சேலரி டேட்டா. இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா பிலோ இந்த ரிசல்ட் ஏரியாவில் நம்மளுக்கு காட்டும். பட் ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் டேபிளில் நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே இல்லை, நம்ம நியூவாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எத்தனை காலம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும்.
இந்த நியூ வேல்யூ நம்ம ஆட் பண்றதுக்கு டூ மெத்தட் இருக்கு. அதுக்கு ஒரு query பயன்படுத்த போறோம். இன்னொரு query வந்துட்டு ஸ்பெசிஃபிக் காலம்ஸ்க்கு மட்டும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 add value to all columns in the table. ஃபர்ஸ்ட் இந்த சின்டாக்ஸ் என்ன எழுதலைன்னா இன்சர்ட் இன்டூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். இன்டூன்றது நம்ம பயன்படுத்தலாம், இல்லை இன்டூ இல்லாமல் கூட டைரெக்டாக நம்ம வந்து வேல்யூ நம்மளால் ஆட் பண்ண முடியும். பட் ஆனால் வராக்கல் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த இன்சர்ட் இன்டூன்றது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். பட் எம்எஸ் எஸ்கியூஎல்ல இட்ஸ் நாட் மேண்டட்ரி. அண்ட் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டேட்டா, இந்த டேபிளில் வேல்யூஸ் ஓப்பன் parenthesis அண்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் ஐடி அண்ட் நெக்ஸ்ட் எம்ப்ளாய் நேம், ஏஜ், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் ஐடி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது கமா, எம்ப்ளாய் நேம் ஒருவேளை டெக்ஸ்ட் இருந்ததுன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். டெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணும்போது இப்போ டிராவிட் நான் கொடுக்குறேன். அகெயின் சிங்கிள் கொட்டேஷன் கமா, அடுத்தது இருக்கக்கூடியது ஏஜ் 45 டிஃபைன் பண்ணலாம். சேலரி டேட்டா 50,000 அப்டேட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் க்ளோஸ் parenthesis. எரர் வருது, எதனாலன்னா கொட்டேஷன் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணல, ஸ்டார்டிங்ல ஹேண்டில். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பார்க்கறது? இப்போ ஆட் ஆயிருக்கோ இல்லைன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆம்பர்சன்ட் ஃப்ரம் டேபிள் நேம் சேலரி டேட்டா. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டேட்டா இல்லை. பட் இப்போ நம்ம நியூ ரெக்கார்டு ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளுக்கு, அது இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. எம்ப்ளாய் ஐடி கீழே எம்ப்ளாய் ஐடி அண்ட் நேம் அண்ட் ஏஜ் அண்ட் சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ இதே மெத்தடை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் காலம் மாத்திரம் வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு சேலரி டேட்டா வேல்யூஸ் சேம் 10457, ராகுல், ஏஜ் 28, சேலரி 30,000 அப்டேட் பண்ணலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் அது லாஸ்ட் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நான் இங்கே டிஃபைன் பண்ணல. ஸோ டிஃபைன் பண்ணாமையே இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். காலம் நேம் ஆர் நம்பர் ஆஃப் சப்ளைட் வேல்யூஸ் டஸ் நாட் மேட்ச் டேபிள் டெஃபினிஷன். இந்த மெத்தட் பயன்படுத்தி எல்லா காலம் மட்டும்தான் நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ண முடியும். பட் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ்க்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் அ செகண்ட் மெத்தட். ஸோ இது வந்து நாட் அலவுட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ மெத்தட் 2 ஆட் வேல்யூ டு ஸ்பெசிஃபிக் காலம் இந்த டேபிள். ஸோ இப்போ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா சேம் இன்சர்ட் இன்டு சேலரி டேட்டா, இந்த பர்டிகுலர் டேபிளில் தான் நம்ம வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா டைரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் மெத்தடில் வேல்யூ நம்ம கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் மெத்தடில். பட் ஆனால் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். எந்தெந்த காலம்க்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். இஎம்பி ஐடி என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் நேம், அது நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது இஎம்பி நேம் என்னுடைய செகண்ட் காலம். அடுத்தது ஏஜ், சேலரி அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ வேல்யூ ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது வேல்யூ ஓப்பன் parenthesis எம்ப்ளாய் ஐடி ஃபர்ஸ்ட் நம்ம 10458. அடுத்தது எம்ப்ளாயி நேம் தோனின்னு அப்டேட் பண்ணுறேன். ஏஜ் 46, இதெல்லாம் ஒரு ரேண்டம் நம்பர் தான். அதுக்கு அடுத்தது சேலரி வந்து 167,000 அப்டேட் பண்ணலாம். அண்ட் க்ளோஸ் parenthesis. இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு பர்டிகுலர் காலம் நம்ம ஆட் பண்ணல. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 காலம் வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். அண்ட் பிலோ நம்ம பார்த்தோம்னா நம்ம ரிசல்ட் தெரியுது, ஒன் ரோ அஃபெக்டட். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த டேபிளில் ஆட் ஆயிருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த query அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு கீழே தெரியும். இதை க்ளோஸாக பார்த்தீங்களா தெரியும். நம்மளுக்கு இப்போ 2 நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 2 நியூ ரெக்கார்டு எதுனா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் மெத்தடில் எல்லா காலமுக்கும் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த ரெண்டாவது மெத்தடை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் காலமுக்கு மட்டும் தான் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் காலம் வந்து டிபார்ட்மெண்ட்றது நம்மளுக்கு நல்லுன்னு டிஃபைன் ஆயிருக்கு. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் காலமில் வேல்யூ ஆட் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் காலமில் வேல்யூ ஆட் பண்ணணும்னா we have to use this method. காலம் நேம் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் அதனுடைய வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணணும்.
அண்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்டூ இந்த கமாண்டை பயன்படுத்தாது நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்டர் பேஸ்ட் இட். இந்த இன்டூன்றதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், தேவையில்லை. இந்த வேல்யூஸில் வந்து நான் இப்போ 9 அண்ட் இதனுடைய நேம் வந்து சச்சின் நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் ஏஜ் வந்து 48, சேலரி 77 கொடுத்தாச்சு. இதை அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஒன் ரோ அஃபெக்டட். ஸோ எனக்கு வேல்யூ வந்திருக்கான்னு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளால அந்த நியூ ரெக்கார்ட் நம்மளால பார்க்க முடியுது. சச்சின் அவருடைய ரெக்கார்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்சர்ட் இன்டூ ஆப்ஷனை வந்துட்டு இட்ஸ் நாட் மேண்டட்ரி. இது ஆப்ஷனில் கூட நம்ம MS SQL பயன்படுத்தலாம். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய டேபிளில் நல்லன்னு இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் வித் டிஃப்ரெண்ட் நேமோட. இப்போ அப்டேட் கமாண்டை பயன்படுத்தி எப்படி நம்ம எல்லா வேல்யூவும் ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஸ்பெசிஃபிக் ரோஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மாத்திரம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் டூ டிஃப்ரெண்ட் மெத்தட் now. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1, அப்டேட் வேல்யூ ஃபார் ஆல் ரோஸ். இதனுடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட், எந்த டேபிள் நேம் நம்ம பார்க்கணும், சேலரி, அப்டேட் சேலரி டேட்டா. அப்டேட் சேலரி டேட்டாக்கு அடுத்தது செட், காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய சேலரி, இந்த காலமில் சேலரின்ற காலமில் ஈக்குவல் 80,000 நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் எல்லாருடைய வேல்யூவும். ஸோ இது அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3 rows அஃபெக்டட். இது சேஞ்சஸ் ஆயிடுச்சான்னு இங்கே இருக்கக்கூடிய செலக்ட் கமாண்டை பயன்படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமீடியட்டாக நம்மளால் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது. அர்லியராக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேலரி இருந்தது, பட் இப்போ எல்லாமே நம்மளுக்கு 80,000 நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்ம இல்லை, ஒரு பர்டிகுலர் ரோவில் மட்டும் தான் இந்த ரெக்கார்டு இருக்குது, லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 ரோவில். ஸோ இந்த 2 ரோல் இருக்கக்கூடிய நல் வேல்யூ, அதாவது தோனி அண்ட் சச்சின், இந்த நல் வேல்யூக்கு பதிலாக வேறு நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் மெத்தட் 2, எக்ஸாம்பிள் 2, அப்டேட் வேல்யூ இன் ஸ்பெசிஃபிக் ரோஸ். சேம் அப்டேட் சேலரி டேட்டா டேபிளில் இந்த இடத்துல இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் செட் டிபிஇடி ஈக்குவல் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் இங்கே நம்ம வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தணும். வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் நல். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். 0 rows affected அப்படின்னா எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய டேபிள் எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். தெர் இஸ் நத்திங் ஹேப்பன்ட் இன் திஸ் டேபிள் now. எதனாலனா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் இஸ் நாட் சப்போர்ட்டிங் வேர் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த வேர் டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் காலம் இஸ் நல்லா இருந்ததுன்னா மட்டும் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஆனால் இப்போ நம்ம பார்க்கலாம் 2 rows affected. எதனால நம்மளுக்கு 2 ரெக்கார்டில் நம்மளுக்கு நல்ல வேல்யூ இருந்தது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்னென்ன நம்மளுக்கு நல் வேல்யூ இருந்தோ அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள் இருந்து ஏதாவது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரோ மட்டும் நம்ம டெலீட் பண்ணணும்னா அதுக்கு டெலீட் கமாண்ட் நம்ம பயன்படுத்தலாம். டு டெலீட் ஆல் ரோஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ரோஸ் ஃப்ரம் ஏ டேபிள். ஆல்மோஸ்ட் சிமிலர் query தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் டெலீட் ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து சேலரி டேட்டா. இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தணும். எந்த காலம் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் ரோ அப்படின்னா அவங்களுடைய நேமோ இல்லை எம்ப்ளாய் ஐடியோ நம்மளுக்கு வேணும். 1049 நேம் வந்து சச்சின், ஏதாவது ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் EMPID நான் கொடுத்துட்றேன் ஈக்குவல் 10459. அண்ட் இதை இப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். 1 row affected. இப்போ இந்த 1 row அஃபெக்ட் ஆகிருக்கு, டெலீட் ஆகிருக்குன்னு எப்படி நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா சேம் இந்த பர்டிகுலர் query எக்ஸிக்யூட் பண்ணணும். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இப்போ நம்ம அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது நம்ம டேபிளில். அந்த லாஸ்ட் ரோ ரெக்கார்டுங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ டெலீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இது வேர் கண்டிஷனை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் ரோஸை வந்து நம்ம டெலீட் பண்ணுறது. இப்போ எல்லா ரோவும் நம்ம டெலீட் பண்ணணும்னா அது என்ன பண்ணலாம்னா சேம் இங்கே இருக்கக்கூடியது டெலீட் ஃப்ரம் சேலரி டேட்டா. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 2 rows affected. ஏன்னா அங்கே இருந்ததே நம்மளுக்கு வந்து 2 rows தான் இருந்தது. அந்த 2 rows நம்மளுக்கு இப்போ டெலீட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ அதை டெலீட் பண்ண ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த அப்படியே இதை செலக்ட் பண்ணி இந்த query-வை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமான
3 கமாண்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்சர்ட் கமாண்டை பயன்படுத்தி எப்படி வேல்யூ நம்ம ஆட் பண்றது 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ல. அண்ட் அடுத்தது அப்டேட் கமாண்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது வித் நியூ வேல்யூவோட. நல் வேல்யூ இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது. ஈக்குவல் வந்து ஆப்ரேட்டர் இங்க சப்போர்ட் ஆகாது வேர் கண்டிஷன் கூட. இந்த இடத்துல ஈஸ் மெத்தட் நம்ம பயன்படுத்தணும். அண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரோஸ் டெலீட் பண்ணணும்னாவோ இல்ல என்டையர் நம்ம ரோ டெலீட் பண்ணாலும் இந்த கமெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா மட்டும் தான் டெலீட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்களா அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு. ஆனா இந்த டேபிளையே நீங்க டெலீட் பண்ணணும்னா டிராப் கமெண்ட்டை பயன்படுத்தி நீங்க ஈஸியா இந்த கம்ப்ளீட் டேபிள்ல உங்களால டிராப் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். அடுத்தது DQL அண்ட் DRL சப் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். DQL or DRL. DQL னா data query language, DRL னா data retrieve language. இதில் இருக்கக்கூடிய ஒரே கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா select. இந்த select கமாண்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்ல டேட்டா எப்படி ரீட் பண்றது இல்ல ரீட்ரீவ் பண்றது இல்ல டிஸ்ப்ளே மாத்திரம் எப்படி நம்மளுடைய டேட்டா எல்லாம் பண்றதை பத்தி தான் இந்த கமாண்டை பத்தி நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ சிம்பிளா இந்த கமாண்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா இட் இஸ் a statement retrieves or views data from a database. டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே வியூ பண்றதுக்கும் தேவையான டேட்டா மாத்திரம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிள்ல பாக்குறதுன்றதுக்கெல்லாம் சரியா அந்த செலக்ட் கமாண்டை பயன்படுத்தலாம். இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஓபன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ல போன வீடியோ பதிவுல இந்த எம்ப்ளாயி டேட்டா இந்த எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸுக்கு கீழே ஒரு டேபிள் நம்மளுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலரி டேட்டா. சேலரி டேட்டால எனக்கு ஒரு 5 காலம்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் சேலரி, டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் டேபிள்ல எனக்கு டேட்டா இருக்கா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அந்த டேட்டா இருக்கா இல்லையான்றது எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதுக்கு என்ன query நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் நியூ query. இந்த நியூ queryல இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸ் நம்ம எழுத போறோம். செலக்ட். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா டு செலக்ட் த என்டையர் காலம் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டேபிள். ஸோ எல்லா காலம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேபிள் என்னென்ன காலம் இருக்கா எல்லா காலமும் நான் வியூ பண்ணி பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் ஸ்டார். அடுத்தது ஃப்ரம். இப்போ இந்த டேபிள் நேம் டிஃபைன் பண்ணணும். சேலரி அண்டர்ஸ்கோர் டேட்டா இந்த பர்டிகுலர் டேபிளில். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் ரெட் கலர் எரர் வருது. எதனாலனா இந்த பர்டிகுலர் டேபிள் எந்த டேட்டாபேஸில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் சேலரி டேட்டான்ற டேபிள் எம்ப்ளாயி டேட்டா இந்த டேட்டாபேஸில் இருக்கு. பட் ஆனால் இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது SQL வீடியோஸ்ன்றது ஒரு டேட்டாபேஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த SQL வீடியோஸ். பட் நம்மளுடைய டேபிள் இருக்கக்கூடியது எங்க இருக்குன்னா அண்டர் எம்ப்ளாயி டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல டிராப் டவுன்ல யூ ஹவ் டு செலக்ட் எம்ப்ளாயி டேட்டா. அதை செலக்ட் பண்ண உடனே அந்த எரர் நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இமிடியேட்டா கீழே நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். எந்த எரருமே இல்லை. அட் த சேம் டைம் நம்மளுக்கு 5 காலம்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி, டிபார்ட்மெண்ட். எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி blank. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு டேட்டா இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபர்தரா இந்த query எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த செலக்ட் கமாண்டை எப்படி வேர் கண்டிஷன் கூட எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டேபிளில் கொஞ்சம் டேட்டா கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் கிளிக் ஆன் சேலரி டேட்டா இந்த பர்டிகுலர் டேபிளில் எடிட் டாப் 200 ரோஸ். டேபிள் ஓப்பன் ஆன உடனே தேவையான டேட்டாலாம் அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அந்த எம்ப்ளாயி பர்டிகுலர் எம்ப்ளாயினுடைய ஏஜ், சேலரி ரேண்டமாக அப்டேட் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட், HR. அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா தேவைப்படுதோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுடைய டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 ரெக்கார்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். டேட்டா அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் உங்களுடைய query விண்டோக்கு வந்ததுக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் query அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இமீடியட்டாக இப்போ உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நான் என்னுடைய ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயீஸ்னுடைய டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய நேம்ஸ் அண்ட் ஏஜ் அண்ட் சேலரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டேட்டா எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளாக இந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த அனில் அண்ட் ராம்ன்றவங்க சேம் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 எம்ப்ளாயி மட்டும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா IT டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் சேல்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சேலரி டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் காலம் தான் நம்மளுக்கு இப்போ வேணும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்கு. பட் ஆனால் எனக்கு இந்த ஆல் 5 காலம்ஸ் வேண்டாம். ஒரு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அவங்களுடைய சேலரி டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். இப்போ அதுக்கு நம்ம என்ன query இங்கே பயன்படுத்தலைன்னா செலக்ட். இப்போ நம்ம எந்த காலம் நம்மளுக்கு தேவையோ அந்த காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். EMPID,
emp நேம் கமா salary. இந்த 3 காலம் எதிலிருந்து வேணும்னா இந்த பர்டிகுலர் டேபிள் இருந்து வேணும். ஸோ ஃப்ரம் salary டேட்டான்ற இந்த பர்டிகுலர் டேபிளில் இப்போ இந்த பர்டிகுலர் query மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 காலம்ஸ் இருக்கு. நான் எக்ஸிக்யூட் கிளிக் பண்ண உடனே என்னுடைய காலம்ஸ் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு டு 3 காலம்ஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம் அண்ட் salary இந்த 3 காலம் தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 5 எம்ப்ளாயிஸ்ல எந்தெந்த எம்ப்ளாயிஸ் வந்து HR டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்கணும். பை யூசிங் சேம் செலக்ட் கமாண்ட் தான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா வேர் கண்டிஷன் நம்ம இங்க பயன்படுத்தணும். சின்டாக்ஸ் என்ன எழுதலாம் அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் salary டேட்டா வேர். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் டிபார்ட்மெண்ட் காலம். அந்த டிபார்ட்மெண்ட் காலம் நம்ம செலக்ட் பண்ணணும். சிங்கிள் இன்வென்டட் கமாக்குள்ள ஹெச்ஆர்னு டிஃபைன் பண்ணணும். ஆனால் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் salary டேட்டான்ற டேபிள் இருந்து எல்லா காலம் வேணும். ஏன்னா நம்ம ஸ்டார் சிம்பிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணலாம். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இமிடியேட்டாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு இப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆல் 5 காலம்ஸ். எதனால நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கக்கூடியதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இந்த வேர் கண்டிஷனோடைய பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் காலம் தான் நம்மளுக்கு வேணும்னா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பயன்படுத்தணுமா செலக்ட் கொரியில் அந்த காலம் நேம் EMP ஐடி, EMP நேம் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைம் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். salary டேட்டான்ற டேபிளில் வேர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம இப்போ ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும் டேட்டாவை பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட். சிங்கிள் இன்வென்டட் கமால ஹெச்ஆர்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை அப்படியே இப்போ செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தெரியும் 2 எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர். இப்போ இமிடியேட்டாக நம்மளால இந்த அவுட்புட் பார்க்க முடியும். 2 எம்ப்ளாயி அனில் அண்ட் ராம் இந்த 2 எம்ப்ளாயி மட்டும் தான் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஹெச்ஆருக்கு பதிலாக ஐடின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்மளால ஈஸியாக ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி எம்ப்ளாயி நேம் பேஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அண்ட் salary பேஸ் பண்ணி கூட நம்ம கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் இந்த டேட்டாலாம் ரீட்ரீவ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் மெத்தட், அடுத்தது வந்து செலெக்ஷன் மெத்தட் அண்ட் தேர்ட் வந்து ஜாயின் மெத்தட். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வித்தவுட் கண்டிஷன். இந்த கொரி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம எந்த ஒரு வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தலை. ஸோ இந்த கண்டிஷனே பயன்படுத்தாமல் டேட்டாவை நம்ம ரீட்ரீவ் இல்லை ரீட் பண்ணி பார்க்குறதோ வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது செலெக்ஷன் மெத்தடில் வித் கண்டிஷன் வித் வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த லாஸ்ட் 2 கொரிக்கும் we have used where condition. ஸோ வித் கண்டிஷனோட பயன்படுத்துறது தான் செலெக்ஷன் மெத்தட். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து ஜாயின் மெத்தட். இந்த ஜாயின் மெத்தட் என்னன்னா when we have a data in more than one tables, ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ள டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்ம இங்க ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். ஜாயின் மெத்தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தடுமே ஒரே டேபிள்ல இருந்து இந்த சேலரின்ற டேபிள் இருந்தால் நம்மளுடைய டேட்டா வந்து நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் மோர் தென் நம்மளுக்கு 1 டேபிளாக இருக்கும்போது டேட்டாவை நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். we have to use join method. ஸோ இந்த ஜாயின் மெத்தட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஃபோர் வி லேர்ன் ஜாயின் ஃபங்க்ஷன் we should learn and understand about the identity. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 பேராமீட்டர்ஸ் சீட் அண்ட் இன்க்ரிமெண்ட். இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டிஃபைன் மெத்தட். SQL டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் இந்த ஐடென்டிட்டி. இது எதற்காக பயன்படுத்துறோம்னா டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆன் எ பர்டிகுலர் காலம் இன் எ டேபிள் பை யூசிங் த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் அண்ட் இன்டூ கிளாஸ். ஸோ இப்போ இந்த இன்டூ கிளாஸை பயன்படுத்தி எப்படி நியூ டேட்டா ஆட் பண்ணுறதோ இல்லை எப்படி இந்த ஐடென்டிட்டி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொன்ன மாதிரி சீட் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ஐடி அண்ட் இன்க்ரிமெண்ட்ன்றது இன்க்ரிமெண்டல் வேல்யூ பிட்வீன் ஐடிஸ். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இதை ரெண்டுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு எக்ஸல் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸல் டேட்டாவில் இந்த ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ஐடி இந்த பர்டிகுலர் காலமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ஐடியை தான் நம்ம வந்து சீடுன்னு நம்ம சொல்லுவோம். இன்க்ரிமெண்ட்னா பிட்வீன் ஐடிஸ். ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னா 1. ஸோ இந்த SQLல டிஃபால்ட்டாக
இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,1. ஸோ அப்போ 1 + 1 போட்டோம்னா நம்மளுக்கு 2 ஆகிடும். அது கூட இன்னொன்று ஆட் பண்ணோம்னா 3 ஆகிடும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. நம்ம தேவையான வேல்யூ யூசர் டிஃபைன் பண்ண முடியுமானா இட் இஸ் பாசிபிள். அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த நியூ காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான என்னென்னா அந்த காலம் வந்து இட் ஷுட் பி நியூமரிக் டேட்டா டைப் காலம்ஸாக தான் இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் எய்தர் இட் ஷுட் பி இன்டீஜர் ஆர் டெசிமல் ஆர் நியூமரிக். ஒரு டேபிளில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி காலம் தான் இருக்கணும். கான் பி மோர் தென் ஒன் ஐடென்டிட்டி இன் அ பர்டிகுலர் காலம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் யுவர் SQL டேட்டாபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய SQL சர்வர் ஓப்பன் ஆன உடனே நியூ டேட்டாபேஸ் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா கிளிக் ஆன் நியூ query. இந்த இடத்துல நியூ டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துக்கிறது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த இடத்துல இப்போ டேட்டாபேஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நியூவாக கிரியேட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்ற டேட்டாபேஸ் நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே டேபிளில் நம்மளுக்கு எந்த ஒரு நியூ டேபிளும் ஆட் ஆயிருக்காது. இப்போ நம்ம வந்து நியூ டேபிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ நான் கொடுத்துட்றேன். ஓப்பன் parenthesis. இப்போ நம்மளுடைய டேபிளில் என்னென்ன காலம் வேணுமோ அதனுடைய டேட்டா டைப்போடு நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. அதனுடைய டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். இப்போ நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து மேனுவலாக நம்ம அப்டேட் பண்ண போகிறதில்ல. இந்த ரெக்கார்டை ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம மேனுவலாக கொடுக்க மாட்டோம். டிஃபால்ட்டாக அதுவே நம்மளுக்கு இன்க்ரிமெண்டல் பேஸில் நம்பர் வந்து ஆட் பண்ணிடும். அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம். வேர்கேர் டேட்டா டைப் 14 டிஃபைன் பண்ணுறேன். அடுத்தது ஏஜ் டைனி இன்டீஜர் கொடுக்கலாம். க்ளோஸ் parenthesis. இப்போ முக்கியமாக இந்த நியூ டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள் எந்த டேட்டாபேஸ் கீழே நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இந்த டேட்டாபேஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ் கீழே வரும். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த நியூ காலம் 3 காலம் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடியது டேபிள் ஆட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எப்படி செக் பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் செலக்ட் கமாண்ட் ஸ்டார் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இப்போ நம்மளால் பார்க்க முடியுது ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ் இந்த நியூ காலம்ஸ். பட் டேட்டா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 1 டேபிளில் டேட்டா நம்ம ஆட் பண்ணணும்னா we have to use query insert into clause. எந்த டேபிளில் நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம்? ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. வேல்யூஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் ஓப்பன் parenthesis. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி எக்ஸாம்பிளாக நான் 100 நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் கொடுக்கணும். நேம் வந்து நான் சிம்பிளாக ஏ நான் டிஃபைன் பண்ணுறேன். அடுத்தது ஏஜ், அவங்களுடைய ஏஜ் வந்து 15 நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். கீழே we are getting an error. An explicit value for the identity column in the table student info can only be specified when column list is used and identity set is on. ஸோ எப்போ நம்மளுடைய டேபிளில் இந்த ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டியும் நம்ம டிஃபைன் பண்ணுறோமா அப்போ நம்மளால் மேனுவலாக வேல்யூ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது டிஃபால்ட்டாக. அதே ஒரு வேளை இந்த ஐடென்டிட்டி இன்செர்ட் ஆன்ன்ற மெத்தடை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவைப்படும் போது அதனுடைய வேல்யூ நம்ம யூசர் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் இப்போ டைரெக்டாக பயன்படுத்தும் போது நம்மளால் இந்த வேல்யூ ஆட் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போ எப்படி நம்ம இந்த வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 2 இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ வேல்யூஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற நம்ம டிஃபைன் பண்ணுறதில்ல. டைரெக்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட் நேம் ஏ அண்ட் அவங்களுடைய ஏஜ் வந்து 15 நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் க்ளோஸ் parenthesis. இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ 1 row affected. இப்போ நான் ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அவங்களுடைய ஏஜ். ஸோ இது எனக்கு ரோவில் டேபிள் அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் டேபிளில் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். கீழே நம்மளால் பார்க்க முடியும் ஸ்டூடெண்ட் ஐடி 1 அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஏ அண்ட் ஏஜ் இஸ் 15. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நான் இங்கே அப்டேட் பண்ணவே இல்லை.
எதனாலனா ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம அப்டேட் பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்கா இதை நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்கு பை யூசிங் தி ஐடென்டிட்டி மெத்தட். ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சேம் இதை அப்படியே இந்த டேட்டா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நேம் ஏக்கு பதிலாக பி நான் கொடுக்குறேன். அண்ட் ஏஜ் 16 நான் கொடுக்குறேன். இப்போ ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஐடென்டிட்டி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணியாச்சு, கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ நியூ ரெக்கார்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இப்போ இதை நம்ம டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ பாருங்கள், இமீடியட்டாக அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2 இதனுடைய நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது பை யூசிங் த இன்க்ரிமெண்டல் என்ற பேராமீட்டரை பயன்படுத்தி டிஃபால்ட்டாக 1,1 என்ற பேஸில். அடுத்த ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 3ன்னு வரும், அடுத்த ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 4ன்னு வரும். அண்ட் இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. காலம் நேம் டிஃபைன் பண்ணி வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது. இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ ஓப்பன் parenthesis கொடுத்ததுக்கு அடுத்தது காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். காலம் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி கமா ஸ்டூடெண்ட் நேம் கமா ஏஜ் அண்ட் க்ளோஸ் parenthesis அதனுடைய வேல்யூஸ் ஆல்ரெடி 2 வரலையும் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 நம்ம கொடுக்கலாம். 3 ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி 3ன்னு கொடுத்துருக்கோம். நேம் சீன் டைப் பண்ணிக்கலாம். ஏஜ் 17 கொடுக்கலாம் அண்ட் க்ளோஸ் parenthesis. இது அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகலை. எதனாலனா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு வேல்யூவும் இங்கே நம்ம ஐடென்டிட்டி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மேனுவலாக காலம் நேம் டிஃபைன் பண்ணி நம்மளால் ஆட் பண்ணாலையும் ஆட் பண்ண முடியாது. பட் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம காலம் டிஃபைன் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ ஸ்டூடெண்ட் ஐடின்ற இந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் நேம் கமா ஏஜ் டைப்போ எரர். இப்போ வேல்யூஸ் சேம் எம்ப்ளாயி நேம் சீன் டைப் பண்ணலாம் கமா ஏஜ் 17 க்ளோஸ் parenthesis. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். 1 ரோ அஃபெக்டட், ஒரு நியூ ரோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரையும் டேட்டா நம்மளுக்கு பி வரையும் தான் இருந்தது. இப்போ ஒன் மோர் நியூ ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணியிருக்கோம் சீன்னு. ஸோ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன், கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ நம்மளால் இப்போ டோட்டலாக 3 ரெக்கார்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ காலம் நேம் டிஃபைன் பண்ணாமையும் நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் காலம் நேம் மென்ஷன் பண்ணிட்டோம் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ முக்கியமாக இது வரையும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்னுடைய இந்த ஸ்டார்டிங் வேல்யூ சீடுன்ற வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் டிஃபைன் பண்ணணும். ஒரு 1000க்கு மேலே தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை நான் டிஃபைன் பண்ணணும். அண்ட் இன்க்ரிமெண்ட் பேஸில் ஒரு எம்ப்ளாய்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆக இருக்கணும். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து 1000ஆக இருக்கணும். செகண்ட் எம்ப்ளாயினுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1010ஆக இருக்கணும். அந்த மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ 1 நான் கொடுக்குறேன். முன்ன இன்ஃபோன்னு இப்போ 1 நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் parenthesis ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் இங்கே நல்லா கவனிக்கணும். இதனுடைய டேட்டா டைப் இன்டிஜர் நான் கொடுத்தாச்சு. அண்ட் ஐடென்டிட்டி நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அடுத்தது ஓப்பன் parenthesis இதில் இந்த பேராமீட்டர் எக்ஸலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸலில் இந்த பேராமீட்டர் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இந்த சீட் அண்ட் இன்க்ரிமெண்ட் 2 பேராமீட்டர்ஸ். ஒன் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சீடுன்றது ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நான் இங்கே 1000 நான் டிஃபைன் பண்ணுறேன் கமா 10 டிஃபைன் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் நேம் வேர்கேர் 40 கமா ஏஜ் டைனி இன்ட் க்ளோஸ் parenthesis. இது அப்படியே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட். கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அந்த நியூ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணலாம். இன்ஃபோ 1 டேபிள் வந்து நம்மளுக்கு இப்போ கிரியேட் பண்ண டேபிள் பார்க்கணும். அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஏன்னா இது நியூ டேபிள் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ இந்த நியூ டேபிள் நம்ம இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் வேல்யூ வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1000 இருக்கணும். டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வேல்யூஸ். இப்போ நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ணணும். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த காலம்க்கு நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியாது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட ஏஜ் வந்து 25 அப்டேட் பண்ணுறேன். அண்ட் க்ளோஸ் parenthesis
ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஒன்னு இருக்கு. ஸோ நான் இது என்ன பண்ணணும், இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த டேட்டா நம்ம ஆட் பண்ணக்கூடிய டேட்டா இந்த டேபிளுக்கு வரணும், ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஒன். ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஒன் ரோ அஃபெக்டட். இப்போ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன், கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்றது 1000லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் நேம் ஏ அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம், என்ன உங்களுக்கு ரிசல்ட் இங்கே வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் info 1 table name, make sure that is important, and b நான் டிஃபைன் பண்றீங்க 26 ஏஜ். அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் info 1 values name c 27 க்ளோஸ் parenthesis. இங்க ஒரு கமா முக்கியம், இல்லை எரர் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டும் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நம்ம நியூ ரெக்கார்ட் 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். நம்மளுக்கு இப்போ டோட்டலாக 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். பட் நல்ல க்ளோஸ் அங்கே கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு 1000 இருக்குது, அண்ட் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1010 இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்க்ரிமெண்டலாக இருக்குது. அதுதான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். தேர்ட் இருக்கக்கூடியதுக்கு 1020. தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதற்காக இந்த ஐடென்டிட்டின்ற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோன்னு. Identity and primary and foreign concepts are important in join method. Join methodல ஐடென்டிட்டியும் primary and foreign key எல்லாம் எப்படி பயன்படுதுன்ற பத்தி டீடைலா நம்ம லேர்ன் பண்ணலாம். First இந்த primary key என்ன? Primary keys serves a unique identifiers for each row in a database table. ஸோ உதாரணமா இந்த இடத்துல நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும், இது ரொம்ப யூனிக் கோட். ஈச் ரோலையும் நம்மளுக்கு ஒரு யூனிக் கோட் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து பிரைமரி கீயாக நம்ம வந்து எஸ்கியூஎல் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் ஃபாரின் கீஸ் லிங்க் டேட்டா இன் ஒன் டேபிள் டு டேட்டா இன் அனதர் டேபிள். ஸோ இன்னொரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபாரின் கீ வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் தி பிரைமரி கீ. இங்கே என்ன பிரைமரி கீ நம்ம கொண்டு வரோமா சேமாக நம்ம இன்னொரு டேபிளில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாரின் கீயை நம்ம அசைன் பண்ணுவோம். இதை இப்படி நம்ம லேர்ன் பண்ணும்போது எதற்காக இந்த பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர் மோர் டேபிள்ஸ். ஸோ ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு டேபிள் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். தேவையான டேட்டா எல்லாம் ரீட்ரீவ் வியூ பண்ணி பார்க்கணும்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பிரைமரி கீயும் நம்ம ஃபாரின் கீ நம்ம இங்கே பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் டேட்டா இங்கே இருக்குது, அண்ட் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட் டேட்டா நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இங்கே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட், ட்ரைனிங் மாடல், ப்ரைஸ் இருக்குது. அண்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ட்ரைனிங் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ரைனிங் கோட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் ஷுட் கண்டைன் பிரைமரி கீ. முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கண்டைன் பிரைமரி கீ. திஸ் இஸ் கால்ட் பேரண்ட் டேபிள். இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் தான் நம்ம வந்து பேரண்ட் டேபிள் சொல்லுவோம். அண்ட் இங்கே செகண்ட் இருக்கக்கூடிய டேபிள் கண்டைன் ஏ ஃபாரின் கீ. திஸ் இஸ் கால்ட் சைல்டு டேபிள். ஸோ இந்த பேரண்ட் டேபிள் இல்லாமல் சைல்டு டேபிள் வராது. ஸோ சைல்டு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் கோட் வந்து கம்பல்சரியாக வந்து நம்மளுக்கு பேரண்ட் டேபிளில் இருக்கணும். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக மஸ்ட் ஃபாலோ தி கண்டிஷன். இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஒன் டேபிள் ஷுட் கண்டைன் பிரைமரி கீ அண்ட் த செகண்ட் டேபிள் ஷுட் கண்டைன் ஃபாரின் கீ. நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் காமன் காலம் ஷுட் பி இன் போத் த டேபிள் வித் த சேம் டேட்டா டைப். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் காலம் டைப் அண்ட் டேட்டா டைப் அண்ட் பிரைமரி கீ அசைன் பண்ணுவோம். ஃபாரின் கீ அசைன் பண்ணும்போது காலம் டேட்டா டைப், ஃபாரின் கீ அண்ட் ரெஃபரன்ஸ் டேபிள் நேம் அண்ட் காலம். ஸோ இதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் யுவர் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே கிளிக் ஆன் கனெக்ட், கிளிக் ஆன் நியூ கொரி. இப்போ எந்த டேட்டா பேஸில் நியூ டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா பேஸ் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஆன் மாஸ்டர், இதில் எஸ்கியூஎல் டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ் கீழே நான் நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு எப்படி பார்க்குறதுனா இந்த டேட்டா பேஸ் மேலே கிளிக் பண்ணால் தெரியும். சேல்ஸ் டேட்டா, எஸ்கியூஎல் டியூட்டோரியல், ஸ்டூடெண்ட் டேட்டா, இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் பயன்படுத்தக்கூடியது எஸ்கியூஎல் டியூட்டோரியல்ஸ் கீழே நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் டேபிள். என்னுடைய டேபிள் நேம் ஸ்லைடில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா சேம் இதே மாதிரி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு டேபிளை கொண்டு வர போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னா ட்ரைனிங் கோட், ட்ரைனிங் மாடல் அண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த நியூ டேபிள் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஓப்பன் parenthesis கொடுத்துட்டு என்ன டேபிள் நேம் நம்மளுக்கு வேணும்,
ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கோட், ஷார்ட்டாக டிஆர்ஜின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கோட், ட்ரைனிங் கோட். இதனுடைய டேட்டா டைப் ரொம்ப முக்கியம், இன்டீஜர் டேட்டா டைப். இந்த இடத்துல நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய டேபிளில் இதுதான் நம்மளுடைய பிரைமரி கீ, அதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர். இப்போ பிரைமரி கீ நான் டிஃபைன் பண்ண போகிறேன். பிரைமரி கீ. அடுத்தது ட்ரைனிங் மாடல் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி டிஆர்ஜி மாடல். இதனுடைய டேட்டா டைப் வேர்கேர், ஒரு 40 டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரைஸ், இதனுடைய டேட்டா டைப் வந்து மணி நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் parenthesis. இது அப்படியே இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ என்னுடைய டேட்டா பேஸில் இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த SQL டுட்டோரியல்ஸு கீழே டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம், இதுக்கு கீழே நம்மளுக்கு 3 நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ட்ரைனிங் கோட், ட்ரைனிங் மாடல் அண்ட் ப்ரைஸ். இதில் இங்கே இருக்கக்கூடியது பிரைமரி கீ. இதனுடைய சிம்பிள் நம்ம பார்க்கும்போது தெரியும், இதுதான் பிரைமரி கீ. அதே மாதிரி இந்த கீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலையும் இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபைன் பண்ணோம். இப்போ கிரியேட் பண்ண இந்த டேபிளில் வேல்யூ நம்ம அசைன் பண்ணலாம். வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இன்சர்ட், டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த டேபிளில் ஓப்பன் parenthesis ஸ்பேஸ் வேல்யூ, வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கோட் 501, என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மாடல் அண்ட் பிரைமரி கீ நான் டிஃபைன் பண்ணுறது. அடுத்தது ட்ரைனிங் மாடல், இது டெக்ஸ்ட், அதனால் சிங்கிள் இன்வென்டட் கம்மாக்குள்ளே டிஃபைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் பேசிக், அகைன் க்ளோஸ் சிங்கிள் கொட்டேஷன் கம்மா. அடுத்தது வந்து ப்ரைஸ், ஸோ எக்ஸாம்பிள் 3000 4000 நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ ஒரு ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஓப்பன் parenthesis 502 VBA பேசிக், அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000. நவ் க்ளோஸ் parenthesis. இதை இப்போ அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். எரர், ஓகே, ஸோ டைப்போ எரர். இந்த இடத்துல இட் ஷுட் பி வேல்யூஸ், இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இட் ஷுட் பி ஃப்ளூரல் வேல்யூஸ்னு இருக்கணும். ஸோ மறுபடியும் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இப்போ நம்மளுக்கு புதுசாக நியூ 2 ரெக்கார்ட் ஆட் ஆயிருக்கு. இப்போ அதை நம்ம ஆட் ஆனது என்ன ரெக்கார்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கொரி எழுதலாம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், எந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த டேட்டா நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இப்போ இமீடியட்டாக இந்த பிலோ ரிசல்ட் ஏரியாவில் பார்க்க முடியும், புதுசாக நம்ம 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 501 எக்ஸல் பேசிக், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 502 VBA பேசிக். நம்ம 2 ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னொரு 2 ரெக்கார்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் இதே கோட் நான் காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே 501க்கு பதிலாக 503 நான் மாற்றிக்கிறேன். மேக் ஷூர் இந்த கோட் வந்து யூனிக்காக இருக்கணும், ப்ரைமரிக்கு. அண்ட் இதை வந்து நான் பவர் பிஐ நான் மாற்றிடுறேன் இப்போதைக்கு. அண்ட் இந்த பவர் பிஐ பேசிக்கினுடைய ப்ரைஸ் வந்து நம்ம 5000 செட் பண்ணலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடியது 504, இது வந்து நம்ம SQL பேசிக்கே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து 6000. இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த கோடும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் இந்த கொரியும். ஸோ மறுபடியும் 2 ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சாலே எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த டேபிள் நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கணும். 501, 502, 503, 504. ஸோ நவ் வி ஆர் ஏபிள் டு சி ஃபர்ஸ்ட் டேபிள் வித் பிரைமரி கீ. இதுதான் நம்மளுடைய பிரைமரி கீ. இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைனிங் கோடுன்றது பிரைமரி கீ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம என்ன சொன்னோம்னா, இட்ஸ் கால்டு பேரண்ட் டேபிள். இப்போ நம்ம செகண்ட் டேபிள் நம்ம போகிறோம். ஸோ வில் சே ஸ்டெப் 2, நியூ டேபிள், செகண்ட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ற செகண்ட் டேபிள். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ண செகண்ட் டேபிள், ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட். அண்ட் இந்த டேபிளில் என்னென்ன காலம் நம்மளுக்கு வேணும் இங்கே பார்த்தா தெரியும், ஸ்டூடெண்ட் நேம், ட்ரைனிங் மாடல், லொக்கேஷன் அண்ட் ட்ரைனிங் கோட். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் ஆப்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கோர்ஸில் ஆப்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் எந்த லொக்கேஷன்லேருந்து, அண்ட் அதனுடைய கோட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃபர்ஸ்ட்டு. திஸ் கேன் பி வேர்கேர் 10, 20 டிஃபைன் பண்ணிடலாம் லென்த்து. அடுத்தது ட்ரைனிங் மாடல், இதுவும் வேர்கேர் 14 டிஃபைன் பண்ணிடலாம். லொக்கேஷன், இதுவும் வேர்கேர் 20. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி there should be one common column between 2 tables. ஸோ நம்ம சொன்ன மாதிரி காமன் காலம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட். ஸோ இந்த டேட்டா நான் அந்த
ஃபர்ஸ்ட் டேபிள் கூட கனெக்ட் பண்ணணும்னா இங்கே எனக்கு ஒரு காமன் காலம் வேணும். ஸோ டிஆர்ஜி ட்ரைனிங் கோட் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியாச்சு இன்டீஜர். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபாரின் கீ நம்ம செட் பண்ணணும். ஃபாரின் கீ இதனுடைய ரெஃபரன்ஸ் என்ன? ரெஃபரன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற டேபிளில் காலம் நேம் வந்து ட்ரைனிங் கோட் அண்ட் க்ளோஸ் parenthesis அண்ட் இன்னொரு க்ளோஸ் parenthesis. ஸோ இப்போ என்னுடைய செகண்ட் டேபிளில் நான் ஃபாரின் கீ செட் பண்ணிட்டேன். பேஸ்ட் ஆன் ட்ரைனிங் கோட் இந்த காலமில் இட்ஸ் காமன் காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்தா தெரியும், இங்கே இருக்கக்கூடியது ட்ரைனிங் கோட் டிஆர்ஜி கோட் இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் நம்ம செகண்ட் டேபிளில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் காமன் காலமாக. பட் இந்த செகண்ட் டேபிளில் இட் செட்ஸ் ஆஸ் ஃபாரின் கீ. ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லைன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் டேபிளில் ட்ரைனிங் கோட். ஸோ இப்போ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் இந்த டேபிளில் வந்து கிரியேட் ஆனது கிரியேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுன்னா கொரி எழுதலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். என்னென்ன காலம் நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த காலம் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட் நேம், ட்ரைனிங் மாடல், லொக்கேஷன் அண்ட் ட்ரைனிங் கோட். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நான் ஒரே டைம் பார்க்கணுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய இதே அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் டேபிளில் இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் ஏரியாவில் டேட்டா ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் இந்த செகண்ட் டேபிளில் நம்மளுக்கு காலம்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது, எந்த ரெக்கார்டும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் டேபிள் இன்சர்ட் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேல்யூஸ். என்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னு கண்டிப்பாக கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஃபர்ஸ்ட் நான் மோகன் டைப் பண்ணுறேன். அடுத்தது ட்ரைனிங் மாடல், என்ன ட்ரைனிங் மாடல் எடுக்க போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக எக்ஸல் பேசிக் எல்லாம் சிங்கிள் இன்வென்டட் கமாக்குள்ளே டிஃபைன் பண்ணணும். அடுத்தது லொக்கேஷன், எந்த லொக்கேஷன்லேருந்து, எக்ஸாம்பிள் சென்னை இல்லை தமிழ்நாடு, இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட், இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கோட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ட்ரைனிங் கோட் எங்கேருந்து வரும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த டேபிளில் இங்கே எக்ஸல் பேசிக்ன்ற மாடல் செலக்ட் பண்ணும்போது 501 ட்ரைனிங் கோட். ஸோ இங்கே நம்ம 501 நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் க்ளோஸ் parenthesis. அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம், மகேஷ். இந்த இடத்துல வந்து நான் விபிஏ நான் கொடுத்துட்றேன், விபிஏ பேசிக்ஸ் சென்னை. இந்த விபிஏ பேசிக்ன்றது என்ன கோடுன்னு பார்க்கணும், இட் இஸ் 502. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு I'll click on execute. 2 rows affected. இப்போ இந்த டேட்டா நம்ம பார்க்கணுன்னா மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த select என்ற கொரியை பயன்படுத்துகிறோம். எக்ஸிக்யூட். 2 நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ எந்த மாதிரி சினாரியோவில் நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ ஸோ உதாரணத்துக்கு நான் இன்னொரு நியூ ரெக்கார்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நேம் வந்து நான் மோரிஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பவர் பிஐ பேசிக். இந்த 502க்கு பதிலாக அந்த லிஸ்ட்டிலே இல்லாத ஒன்று வந்து 506 நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபாரின் கீ 506 நான் டிஃபைன் பண்ணுறேன். பட் ஆனால் 506ன்றது எனக்கு இந்த கொரியிலேயே இல்லை. பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 503 தான். பட் ஆனால் நான் 506 டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். என்னுடைய டேபிளில் இந்த நியூ டேட்டா ஆட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இமிடியேட்டாக இட்ஸ் த்ரோயிங் அன் எரர். த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்ட் வித் த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைனில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் டேபிள்லேருந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ என்ன பண்ணும்ப மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கோட் பவர் பிஐனுடைய இது 503 கொடுத்துட்டு மறுபடியும் இதை அப்படியே செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் நியூ ரோ காட் ஆடட். ஸோ நான் இப்போ இந்த 2 டேபிளையும் ஒரே டைம் நான் ரன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி கேன் see 2 different tables. One is with primary key, the another one is with foreign key. இது primary key ஓட first table and இது வந்து second table with foreign key. இந்த foreign key வந்து it's referenced only based on the child table which is the first table. இங்க இல்லாத ஒரு டேட்டாவை நம்ம இங்க ஆட் பண்ண முடியாது. நம்ம சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. To establish relationship between 2 or more tables, first table வந்து primary key இருக்கும், it's called parent table. Second table வந்து foreign key, that is called child table. இது எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னாவும் should be same. I hope this is a very helpful. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. அடுத்து வர வீடியோ பதிவில்
SQL இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் ஜாயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல நம்ம கவர் பண்ண போறோம். நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.